ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்கு கொண்டாட்டம். ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு மை லவ் இஸ் ஒன்லி ஃபார் ஹிம். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அவர் பார்த்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை படி வருது. அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க தூக்குறாங்க அந்த பேபியை. அந்த பையனுக்கு ஒரு 3 years இருக்கும். என்னம்மா என்ன வேணும் உண்மைன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறான். அம்மா டேடா இப்போ வருவாங்க, கேக் இப்போ கட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அதுவா, டேடா இப்போ வந்துருவாங்க, கேக் கட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி மாமா, எனக்கு ஆசையாக இருக்குது சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவனுக்கு ஆசையாக இருக்க செல்லம் சொல்கிறாங்க. அவ்வளோதான், சரி டேடா வந்துடுவாங்க, கட் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுட் பண்ணி விட்டுறான்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு நிறைய தாங்க சொல்கிறாங்க. உனக்கு தானே செல்லம், உனக்கு தான் கேக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பசங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பார்த்து ஒரு பாப்பா க்யூட்டாக கீழே ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு 1 year தான் இருக்கும் அந்த பாப்பாவுக்கு. இந்த பையனுக்கு 3 years வந்து பாப்பாவுக்கு 1 year இருக்கும். கீழே ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. இது கேக்கு டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன், நான் போயிட்டு பாப்பாவை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி விட்டு விட்டேன். அங்கே பாரு பாப்பா இவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம்மா பாப்பா மாறி குளிக்க வச்சிங்க சொல்கிறாங்க. பாப்பா அழுக்காயிட்டா, நான் போயிட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு விட்டா சொல்கிறாங்க. நானும் வரேன் சொல்கிறாங்க. நீ வரியா சொல்கிறாங்க. சரி வாசல் போங்க. அந்த 2 பேபிஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பேபி வந்து உட்கார வச்சுட்டு இந்த பேபி அழகாக குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டு விடுறாங்க. அந்த பாப்பா கியூட்டாக பார்த்துட்டு இருக்காது. ஒரு அந்த பாப்பா வந்துட்டு ஒரு 1 year பாப்பா தான். இப்படிக்கா அம்மான்னு சொல்லு, அம்மா டேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த பாப்பா பார்க்குது. அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா என்ன அப்படி கேட்குறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. அம்மா தான் அப்படி சொல்லிட்டு அவங்க கியூட்டாக பார்த்துட்டு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க. இப்போ டைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 இருக்கும். என்ன இப்போ நேரமாக வந்துடுவாங்க, இன்றைக்கி வரவே இல்லை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். ஏன் அம்மா டேடா என்ன வரல சொல்கிறாங்க. வந்துடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. அம்மா சீக்கிரம் கேக் கட் பண்ணணும் சொல்கிறாங்க. கட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த 2 பேபிஸ் வந்து கேட்டுக்கிட்டு வராங்க. 2 பேபியும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. உட்காருங்க சொல்லிட்டு 2 பேர் உட்காந்துருக்காங்க. டைம் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டோரையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக டைம் வந்து ஒரு 9:40 ஆகுது. டோர் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. அம்மா டேடா வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. அந்த பர்சன் சரி நான் போய் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் எங்கே இருங்க சொல்லிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா அங்கே ஒரு பசங்க நிற்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. ஜங்கா குடிச்சிருக்கியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே சொல்கிறாங்க. குடிச்சிருக்கா ஜங்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அங்கே இருக்கும் ஜிம் டாக்டர்வா, ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. கோமா மேலே அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜங்கா எனக்கு இது கோவம் சொல்கிறாங்க. இல்லை ட்ரிங்க் பண்ணிக்கிறேன் கோமா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா எனக்கு கோவம் இதில் சொல்கிறாங்க. டேடா அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு மின்னிஞ்செல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. வீட்டு பார்க்குறது டேடா தூக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எடுத்தாங்க வேணாம் சரி டேடா டயர்டாக இருக்காங்க சரி நான் தூக்குறேன் சரி ஜிம் தூக்குறாங்க. பேபி இப்போ செக் பார்க்குறேன் நான் தூக்குறேன்டா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா வேண்டாம் நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பேபிக்கு டேடா நீ ஒரு மாதிரி இருக்கா, கேக் கட் பண்ண வேணாம் வா பேபி கேட்குது. இப்போ தான் செக்கி பார்க்குறாங்க. டேபிள் பார்த்தா கேக் இருக்குது. செக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை, நான் பேபிட்ட 1 week பிஃபோர் சொல்லியிருந்தேனா அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுருந்தேனா அதான் கேட்டேன். அம்மா கேக் கட் பண்ணுவீங்களா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விவரம் தெரியாதுல்ல குழந்தைங்களுக்கு, இப்போ அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுதுல்ல அதான் கேட்டேன். அதான் அவனோட ஆசைக்காக ஜிம் சொல்கிறாங்க. செக்கிக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. இப்போ செக்கி பார்க்குறாங்க. ஜிம் அதை சொல்கிறாங்க. சொக்கி ஜங்கா பரவாயில்ல நீங்கள் போங்க சொல்கிறாங்க. செக் பார்க்குறாங்க. ஐம் சாரிடா சொல்கிறாங்க. சொக்கி ஜங்கா பரவாயில்ல ஓகேவா நீங்கள் போங்க அப்படி ஜிம் சொல்கிறாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 5th anniversary நம்ம செக்கி பார்க்குறாங்க. இது நான் வந்து தான் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறது. டேடா நீ வாடாடா கேக் கட் பண்ணலாம், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன்டா அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு செக்கி ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருடாமா நம்ம வெட்டலாம் சொல்கிறாங்க. இல்லை நம்ம டேடா விட்டு நீங்கள் தானே சொன்னீங்க டேடா வந்து கேக் கட் பண்ணி ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு செக்கி ரொம்ப வீட்டே பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் குழந்தை என் ஒய்ஃபை போய் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சொல்லிட்டு செக்கி பார்த்துருக்காங்க. ஜிம் 10 minutes டைம் வந்து நான் இப்போ வந்து 2 செக்கி போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க பார்த்து சொல்கிறேன் நான் போகிறேன் சொல்லிட்டு இப்போ ஜெக்கி மேலே போகிறாங்க. போயிட்டு டக்கு ட்ரெஸ்ஸாக ரிம் பண்ணுறாரு, ப்ரஷ் பண்ணுறாரு. எனக்கு ட்ரிங்க் பண்ணிக்கலாம் ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு இப்போ லைட்டாக அந்த ட்ரங்க் ஸ்டடி தெரிஞ்சிருச்சு. இப்போ வேறு ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வராது. இப்போ பேபியும் இந்த 2 பேபியும் அப்புறம் ஜிம் 3 பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ பேபி வந்துட்டு டேட்டா அப்படி கூப்பிடுறது. இப்போ செக்கி பார்க்குறாங்க. அந்த குட்டி பாப்பா இருக்குது. அந்த பாப்பா போய் தூக்குறாங்க. மீனாச்செல்லாம் சொல்கிறாங்க. இந்த பையன் பெரிய மீன், அந்த பாப்பா பெரிய மீனாடா ஓகேவா. இப்போ அந்த மீனா நம்ம செக்கி தூக்குறாங்க. மீனா பார்க்குறது டேட்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. சாரி செல்லும் டேட்டா லேட்டாக வந்துட்டுனா நேரமாக அதுக்கு உங்களை ப்ளே பண்ணுவேன், எனக்கு சாரி லேட்டாக வந்துட்டுனா செக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறது டேட்டா வாட்டை கேக் கட் பண்ணலாம், எனக்கு சாப்பிடணும் ஆசையாக இருக்குது பேபி சொல்லிட்டு இருக்கு. அம்மா நல்லா செஞ்சுருக்காங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு அம்மா செய்கிறப்பறம் பார்த்துட்டே இருந்தா பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய வெளில கேக் வாங்கி தருவீங்க, இருந்தாலும் அம்மா செய்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு அம்மாவுக்கு ஹேண்ட்மேட் கேக் தான் பிடிக்கும், கட் பண்ணி கொடுங்க சாப்பிடணும் பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜெக்கியும் ஓகேடம்மா ஜிம் இங்கே வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜங்கா நீங்கள் கட் பண்ணி பேபிக்கு மட்டும் கொடுங்க சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோமா மேலே சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா எனக்கு கோமா எதுவும் சரியா நீங்கள் கேக் கட் பண்ணி ஜிம் பேபி கொடுங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க.
இங்கே பாடுறம்மா, நீ வந்துட்டு ஹாப்பியாக தான், நான் ஹாப்பியாக இருப்பேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ஐம் சாரி ஓகேவா, நான் வந்துட்டு உன்னை டிசப்பாயின் பண்ணிக்க கூடாது, தப்பு தான் ஓகேவா. இங்கே வாடா ஜெயிக்க கூப்பிட்றாங்க, ஜிம் பார்க்குறாங்க, பரவாயில்ல சொல்கிறாங்க, பேபி தான் அம்மா வா டேடா கூப்பிட்றாங்கல்ல வா சொல்லிட்டு பேபி தான் வந்துட்டு ஜிம் வந்து ஜெயிக்கோட பக்கத்து வந்து போட்டு நிற்க வைக்கிது. ஜிம் பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க வந்துட்டு பேபி தூக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க ஜிம் வந்து அந்த பாய் பேபி தூக்குறாங்க. ஜெயிக்க கையில் ஒரு பேபி இருக்குது, அதை குட்டி பாப்பா. இப்போ 4 பேர் சேர்ந்த மாதிரி ஜெயிக்க கொஞ்சம் எப்படிக்கா கொஞ்சம் டவுன் பண்ணுறாங்க. எனக்கு பேபிக்கும் கை எட்டணும்ல. இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த நைஃப் ஒன்று பிடிக்கிறாங்க. கட் பண்ணாமா சொல்கிறாங்க. ஓகே சரி பேரும் சேர்ந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு நம்ம ஜெயிக்க வந்துட்டு ஆகட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா குழந்தைக்கு விட்டு சொல்கிறாங்க. இல்லைடா மணி ஆகட்ட சொல்கிறாங்க. வேண்டாம் ஜம்கா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க ஆகட்டா சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஆகட்டுறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க வந்துட்டு ஃபீல் பண்ணி விடுறாங்க. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சார் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜம்கா சொல்கிறாங்க. எனக்கு செக் கேட்குறாங்க. போய் பார்க்குறது ஆமாம்மா நீங்கள் அவன் டேடாக்கு ஃபீட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க ஜிம்மும் சரி சொல்லிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி ஜெயிக்க கொடுக்குறாங்க. எனக்கு சொல்ல மாட்டியா சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா சொல்கிறாங்க. கோவம் உனக்கு அப்படி ஜெயிக்க கேட்குறாங்க. கோவம் சரியா ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு 2 கேக் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி இப்போ அந்த பாய் பேக் மட்டும் ஃபீட் பண்ணுறாங்க. பாய் பேக் பார்க்குறான். டாட்டா எனக்கு சின்னதாக வேணும் பெருசாக வேணும் ஜிம் பேபி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன். நான் கட் பண்ணி தரேன் சார். ஜிம் பெருசாக கட் பண்ணி அங்கே வாசட்டு ஸ்பூன் வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி ஒன்று சாப்பிட ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக் பார்க்குறாங்க. பாரு நிறைய கொடுத்து சொல்கிறாங்க. இல்லைன்னா எல்லாமே பார்த்து போட்டிருக்கேன். சுகர் அளவாக தான் போட்டிருக்கேன். எதுவும் ஆகாது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பேபியும் சாப்பிட்ருக்கு. இந்த குட்டி பாப்பாவுக்கு அதை ஆசை பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு இந்த மாசத்து கொஞ்சமாக க்ரீம் மட்டும் எடுத்து லைட்டாக மவுத்து வச்சுக்கிறாங்க. பேபி கியூட்டாக மாதிரி லிக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. அவருக்கு 2 குழந்தைங்களும் ஜிம் பார்த்துக்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு நம்ம பாட்டுக்கு வேறு ஒரு இதை யோசிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செக்கி பார்க்குறாங்க. சாப்பிடலாமா சொல்கிறாங்க. ஓகே ஜம்கா சொல்கிறாங்க. பேபி கேக் சாப்பிட்ருக்கு. எனக்கு கேக்கு தான் வேணும் சாப்பாடுலாம் வேணும் அப்படின்னு சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜெயிக்கவும் சரி நீ கேக் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்றோம் சொல்கிறாங்க. ஓகே டாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு ஜெயிக்க ஃபுட்டு எடுத்து வைக்கிறாங்க. சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்க நியூ காசு சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா சொல்கிறாங்க. இல்லை சார் ஜெயிக்க போயிட்டு பேபி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தொட்டில் ஒன்று இருக்கும் அங்கே விடுறாங்க. அதில் வச்சுறாங்க. பேபி பார்த்து அம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்க இதுமா நாங்கள் சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்க. அது ப்ளே பண்ணுங்க சொல்லிப்போம். அதில் ஒரு கேம் இருக்கும் ப்ளே பண்ணி விடுறாங்க தொட்டில். இப்போ நம்ம பேபி அதை பார்த்துட்டு இருக்கிறோம். வாக்கிங் சேர் மாதிரி இருக்கும். அதில் ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சு விட்ருக்காங்க. இப்போ சாங் மாதிரி பாடி ஓடிட்டு இருக்கு. அந்த பாப்பா அதை ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பாய் பேபி நல்லா கேக் அழகாக சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜெயிக்க வந்து ஜிம்முக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. உட்கார சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஃபுட் எடுத்து சாப்பிடாமலே இருக்காங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. இப்போ ஜெயிக்க ஃபுட் எடுத்து ஆக்காட்ட சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா வேணாம் சொல்கிறாங்க. ஆக்காட்டமா சொல்கிறாங்க. ஜிம் அமைதி இருக்காங்க. ஏன் ஜங்கா நான் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் சொல்கிறாங்க. ஜெயிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு பேசாதரா. நான் பண்ண தப்பு தான் சரியான்னு சொல்லிட்டு பண்ண தப்பு தான் சரியா மன்னிச்சிக்கோ சரியா தீட்டிக்கோ அழைச்சிக்கோ ஆனால் கோவப்படாத சரியா வருத்தப்படாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க. பாரு உனக்கே தெரியும் நான் என்னோட லவ்னா நீ மட்டும்தான் நீ இல்லாமல் இருக்க முடியாது உனக்கு தெரியும்ல அப்படி ஏன்டா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நம்மளோட ஒவ்வொரு வெட்டிங் டேக்கும் இதே மாதிரி இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. நான் ஸ்டார்டிங் நீ கஷ்டப்பட்டு புரியுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இப்படி இருக்கியா எனக்கு பேபிக்குள்ளே இப்போ கொஞ்சம் டேஸ் போகணும் விவரம் தெரியும்ல அப்படி என்ன நினைப்பாங்க. ஜிம் சொல்கிறாங்க. நான் ஒரு அழகாக ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிட்டு இருந்தா நினைப்பாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் யாரை நினைப்பா சொல்கிறாங்க. என் பையன் நினைப்பா என் பையன் கண்டிப்பாக கேட்பான். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. நீ கேட்பான் ஏம்மா அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான எங்களை ஏன் அப்பாவோட பிரிச்சிட்டிங்கன்னு கேட்பான். திரும்ப நீங்கள் லைஃப்பில் வந்து நல்லா அப்பாவும் அக்களை பிரிஞ்சிருக்காங்க அதனால ஒரு அப்பா சாடாக இருக்காங்களா அதனால தான் வெட்டிங் அனிவர்சரி எப்பலாம் அப்பா குடிக்கிறாங்கன்னு கேட்பான். அதுக்கு என்ன சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஜிம் அப்படி அதை மீன் பண்ணி நான் குடிக்கிறடா நீ ரீசன் இல்லைடா எல்லாமே நான் பண்ணுறதுடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜிம்கா உன்னால் வந்துட்டு டே இல்லாமல் உனக்கு கஷ்டமாக இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவன் ஃப்ரெண்டுடா சொல்லிட்டு எனக்கு தெரியும் நானும் தப்பாலாம் கேட்கல இல்லாட்டே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் அப்படி ஏன் ஜெக்கில் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜெக்கி ஃபுட் வச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. ஜிம் அடுத்தே உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் பேபி வந்து பார்க்கவே இல்லை. பேபி கேக்கே சாப்பிட்ருக்கு. அந்த பேப்பர் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஜிம்மே இப்போ ஃபுட் எதுவும் சாப்பிடாம போயிட்டு அவரு கிச்சனை போட்டு எடுத்து வச்சுட்டு அப்படி அழுதுட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி போயிட்டு தர சொல்லிட்டு அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு நீ லவ் சரியா அவன் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு அது எப்படி சொல்கிறது அவன் என்னோட ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்கல என்னை சோல்மேட்டா எனக்கு எல்லாமே அவனை பார்த்து தெரியுமா உனக்கே தெரியும் அவன் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுவான் எவ்வளோ பாசமாக இருப்பான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் டக்குனா அதை எப்படி அதை எடுக்க முடியும் அவன்ட்டு பேசுறது மிகப்பெரிய வருத்தம் ஓகேவா. அவனால புரிஞ்சது நம்ம வெட்டிங் டே எனக்கு நம்ம மேரேஜ் டே எனக்கு தான் புரிஞ்சிருக்கோம் ஓகேவா. அந்த ரீசன் தான் என்னால் வந்துட்டு இந்த டே வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணவே முடியல ஓகேவா. எனக்கு அவனுக்கு வந்துட்டு அவனுக்கு பேசணும் ரொம்ப ஆசைப்படுறேன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் அவனை பேசவே மாட்டேங்கிறான். அது உனக்கு நீ வந்துட்டு என்ன இன்னைக்கு அவனோட பர்த்டே நம்மளோட வெட்டிங் டே எதுவும் அதான் அவனோட பர்த்டே அவனுக்கு விஷ் பண்ணுறதே இல்லை ஆசை சரியாக விஷ் பண்ணா விஷ் பண்ண ரொம்ப ஆசைப்படுறேன் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா இடத்துலையுமே எல்லாம் எங்கேயுமே விஷ் பண்ண முடியல தெரியுமா. நியூவாக கூட நம்பர் நியூவாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் இல்லை நியூ நம்பரில் கூட நான் அவனை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டு வந்து நம்ம நம்பர் சேஞ்ச் பண்ணிடுறேன் நான் கால் பண்ணாலும் நம்பர் சேஞ்ச் பண்ணிடுறான்
அவ்வளோ கோவமாக இருக்காண்டா, எனக்கு அதான் தாங்கிக்க முடியும், மற்றபடி உன் தப்பு எதுவுமே இல்லை சரியா, நீ எவ்வளோ சொன்ன வேணாம்னு சொல்லிட்டேன், எனக்கும் இல்லை டீப்பாக இருந்துச்சு, சேம் உனக்கு அப்படி இருந்துச்சு, அதனால உள்ள கூட மேட்ச் பண்ணிட்டேன் ஓகேவா, இது உன் தப்பு எதுவுமே இல்லைம்மா, நான் ட்ரிங்க் பண்ணுறது எனக்காக நான் வந்துட்டு டேக்கிட்டு முன்னாடி சொல்லியிருக்கணும், நான் வந்துட்டு முன்னாடி சொல்லியிருந்தேன் இது ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினச்சோன்னா அந்த வீடியோஸ் தான் பிடிச்சிருக்கேன் தவிர உனக்கு இருக்கிற சம்பளம் இல்லை, நீ இப்போ கேட்குறீ ஜேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீல ஒரு பேரும் வாழ்வணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி மேலன்ட்டு அழுதுட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ஜிம் கிச்சன் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் உனக்கு டேனா பிடிச்சி டேன்னு, எனக்கு டே ரொம்ப பிடிக்கும், டே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பாய் ஃப்ரெண்டாக தான் கேட்டேன், நானும் ரொம்ப லவ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்படியே சொன்னேன் உன்ட்டு ஏதாச்சும் டேக்கிட்ட சொல்லிட்டு உட்கான்னு சொல்லி நீ தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். அப்புறம் லாஸ்ட்டாக இதுவும் எல்லாமே நான் தான் தப்பான மாதிரி இருக்குது ஜிம் வளராங்க, அப்பவே சொன்னேன் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நீ தான் சொன்னேன் நீ பிரேக்கப் பண்ணால் நான் வந்துட்டு என்னால் வாழ முடியாது, நீ தானே சொன்னேன், எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, ஜிம் ரொம்ப வளராங்க, நம்ம பேரண்ட்ஸ் யாருமே மேரேஜ்க்கு வந்துட்டு அகேன்ஸ்டாக இல்லை, எல்லாரும் மேரேஜ் ஓகே சொன்னாங்க, ஆனால் என்ன உங்களோட ஃப்ரெண்டு டே மட்டும்தான் அகேன்ஸ்டாக இருந்தாங்க ஜிம் சொல்கிறாங்க, அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் மேரேஜ்னு வரப்போ எல்லாமே டோட்டலாக மாற்றி தெரியுமா, நான் ஏதோ ஒன்று வந்து பிளான் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது, இல்லைன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க தெரியுமா, ஜிம் ரொம்ப வளராங்க, எனக்கு டேக்கிட்ட பிடிக்கணும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை சங்கா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஸ்டார்டிங் தெரியல டே ஏன் வந்துட்டு அவன் என் கூட ரொம்ப க்ளோஸ் இருந்தான், உடனே வந்து பையன் கூட இருக்கணும்னு வச்சான்னு எனக்கு அப்போ புரியவே இல்லை, நான் எதுவும் சாதாரணமாக நினச்சிட்டேன், இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது இவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரியல சரியா, வயனோட சின்ன வயசில் லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, எனக்கு டேவும் வயன் தான் அத்தை பையன் மாமா பொண்ணு அப்படி அவங்க லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்னா இங்கே பார்த்து எல்லாமே வர மாதிரி இருக்குது, எனக்கு எப்படி தெரியும், அப்படி ஜிம் ரொம்ப அழகாங்க, இப்போ ஜெக்கி ஜிம் அங்கேயே அழுதுட்டு இருக்காங்க, ஜெக்கி பார்த்தா மேலே ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க, எனக்கு உண்மையில இந்த தப்பு இல்லை சரியா, நான் வந்துட்டு நீ குடிச்சிருக்கூடாது தப்பு தான் சரியா, நான் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கேன், எனக்கு வந்து வெட்டிங் டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே லைஃப், நான் தான் ஒன்று கூப்பிட்டு வந்தேன், நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் சண்டை போட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அப்பா கூட சொன்னாங்க இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க மேரேஜ் பண்ணி ஆசைப்பட சொல்லிட்டு கேட்டாங்க, நான் தான் வெக்கமே இல்லாமல் எனக்கு எஜும் இல்லாமல் இருக்க முடியாது சொல்லிட்டு நான் அப்படி சொன்னேன், எனக்கு இல்லை நீளாமல் இருக்க முடியாது, அதனால் நான் வந்து அப்பா மட்டும் என்ன அப்பா மட்டும் பேசி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எல்லாமே உன்னை ஹாப்பியாக இருக்கணும் தான், நீ நல்லா ஹாப்பியாக இருக்கணும் பண்ணுது, ஆனால் அந்த வெட்டிங் டே அன்னைக்கு நான் அழவிக்கிறேன், ஜெக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் விட்டு இருந்தது லாஸ்ட் டே, இதுக்கப்புறம் எந்த ஒரு வெட்டிங் டேக்கும் குடிக்க மாட்டேன், நான் மற்ற டேஸில் எப்படி இருக்கணும் குடிக்காம அதே மாதிரி இருக்கும் ஓகே, அதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன், அவர் ஜெயிக்க முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த அளவுக்கு வருத்தப்படல, எதுக்குமே வருத்தப்பட்டு எனக்கு பார்த்ததில்லை, நீ ஜஸ்ட் சேடாக இருப்பானே இந்த அளவுக்கு இன்றைக்கி நீ ஹார்ட் ஆயிருக்கானா எனக்கு அது தாங்க முடியல, ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவன் நம்ம பையன் கூட வந்து வளர்ந்துட்டால, அப்போ நெக்ஸ்ட் டைம் அவன் கேட்பானே அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் யோசிக்கிற இருந்திருக்க நான் யோசிக்கிற விட மாட்டேன் சரியா, அவன் பேபி கண்டிப்பாக அவனை பார்த்து கேட்க மாட்டேன் ஓகே, ஏன்னா அவனுக்கு தெரியுமே அவனை பற்றி வந்து எனக்கு அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமே, சரி ஜெக்கி இதை சொல்கிறாங்க ஜெக்கி நினைக்கிறாங்க தப்பு என் தான் சரியா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் விட்டுறேன் என்னோட ஒய்ஃப் ஓகே, உனக்கு எல்லாமே நான் கொடுக்கணும், உனக்கு செக்யூர்னஸ் நான் கொடுக்கணும், தப்பு ஏன் தான் அப்படி சொல்லிட்டு ஜேகேடிஎஸ் படிக்கிற வராங்க இந்த பக்கம் ஜிம் அப்படியே இருக்காங்க, சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, பேபி கேக் சாப்பிட்டுக்கணுமா நீ சாப்பிட்றியா சொல்கிறாங்க, எனக்கு வேணும் நீ சாப்பிடு ஜிம் சொல்கிறாங்க, பேபி சாப்பிட்ருக்கு, நம்ம ஜேகே ஜிம் பக்கத்தில் உட்காராங்க, ஜிம் அமைதியாக இருக்காங்க, அப்போ ஜேகே ஜிம் ஹேண்ட் பிடிக்கிறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜேகே அந்த ஹேண்டில் ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்றாங்க, ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜேகே ஜிம்முக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காரு, அந்த கிஃப்ட் ஒரு ஹேண்டில் போட்டு விட்றாங்க, பிரேஸ்லெட் தான் ஏ பார்த்து டேடா இது என்ன கேட்குறாங்க, அது விடாமல் கிஃப்ட்டா சொல்கிறாங்க, கிஃப்ட் எனக்கு மம்மாவுக்கு வெட்டிங் சொல்லல ஆமாம் சொல்கிறாங்க, அதுக்கு தாண்டா மம்மாவுக்கு கிஃப்ட் சொல்கிறாங்க, எனக்கு சொல்கிறாங்க ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க அவனோட பாடிக்கு வாங்கி தரேன் சொல்கிறாங்க, அப்படியாவும் சொல்கிறாங்க அம்மா டேடாக்கு கிஃப்ட் கொடுங்க சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அது சொல்கிறாங்க கொடுங்கம்மா சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க அம்மா வாங்கினா பரவாயில்ல சரியா சொல்கிறாங்க, இப்போ ஜிம் அமைதி இருக்காங்க என்னை பார்த்து அப்படி இருக்கா ஜிம் கேட்குறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க, நான் எப்போ உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க மறந்துருக்கேன் ஜிம் கேட்குறாங்க, ஜெக்கி பார்க்குறீங்களா அது நான் தான் அவனை ஹார்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க, ஜிம் நிமிஷம் வச்சு போகிறாங்க போயிட்டு அவங்க சேம் இதே மாதிரி பிரேஸ்லெட் தான் வாங்கியிருப்பாங்க, 2 பேரும் சேமாக வாங்கியிருக்காங்க, இப்போ பேபி பார்க்குறது வா ஒரே மாதிரி இருக்குது பேபி கேட்குது, இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது ஒரு அடக்கு நம்ம வாங்கினா சொல்கிறாங்க, ஜெக்கி இந்த மாதிரி ஒரு சாக்ஷன் வாங்கினாலும் அதே மாதிரி தான் இவர் வாங்கியிருக்காரு, இப்போ ஜிம் ஜெக்கிக்கு போட்டு விட்றாங்க, ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கோமடா ஆக்கிக்கிறாங்க இல்லை சம்க்கா கோவில சொல்கிறாங்க, இங்கே பாரு நீங்கள் விட்டு எப்படி கூடாது தப்பு ஏமாது, அதுக்கப்புறம் ப்ராமிஸ் இதுக்கப்புறம் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஹார்ட் ஆக மாட்டேன் ஓகேவா, டே எனக்கு இதை புரிஞ்சுக்கணும் அவன் அன்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டு ஓகேவா, அது வரைக்கும் நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன் புரியுதா, ஜிம் சொல்கிறாங்க ஜிகே சொல்கிறாங்க ஜிம் கிட்டாங்க பாரு சம்க்கா லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு அளவுக்கு ஃப்ரெண்ட் இருக்கணும் ஓகேவா, நமக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஃபேமிலி இருக்காங்கலாம் கேட்டேன்னு தெரியாது ஓகேவா, நல்ல ஃப்ரெண்ட் இருக்க ஒரு அளவு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னா கண்டிப்பாக லைஃப் எல்லாருமே இருக்கணும், எனக்கு அது புரியுது ஓகே உனக்கிட்டே நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு சரி, ஸோ எனக்கும் உங்கள் நல்ல ஃப்ரெண்டு தான், ஆனால் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒன்றா வளர்ந்துருக்கீங்க, நான் சொல்கிறாங்க கேட்க பார்க்குறேன் நீ தப்பு பண்ணடா சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஜம்கா, இருந்தாலும் எனக்கு கில்ட்டியாக இருக்கு, நீ குடிக்கிறப்பலாம் வந்து நான் தான் வந்துட்டு உங்கள் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு கில்ட்டியாக இருக்குது ஜம்கா சொல்கிறாங்க, எனக்கு அந்த கில்ட்டியஸை கொடுக்காதீங்க ஜிம் சொல்கிறாங்க, இல்லை நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன் ஓகே ப்ராமிஸ் இருக்க கொடுக்க மாட்டேன் ஓகே, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக குடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன், ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா, ஏன்னா நம்ம லைஃப் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம நாங்களே போகலாம் சொல்லிட்டு கொரியாவில் இருக்கலாம் நாங்கள் சொன்னீங்க தான் சொன்னீங்க, இங்கே இருந்தாக்க டே வந்து டே பார்க்குறப்ப ஏதோ ஹார்ட் ஆகும் அவன் தான் சொல்லுவான் உன்னை காயப்படுத்துகிற பயமாக இருக்கு சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் ஆசைப்பட்டு கேரளா கூட்டி வந்தீங்க எல்லாரும் அங்கே வந்துருப்பா ராஜுன்னு கேட்குறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க நீங்கள் அங்கேருந்து இருந்தாங்கனாக்கா நீங்கள் அட்லீஸ்ட் டே பார்த்துக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க, டே ஜெக்கி பார்க்குறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படிலாம் இல்லைடா சரியா சொல்கிறாங்க, இல்லை சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஜாப் கிடைச்சதால வந்தோம் ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இல்லை
உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பா அம்மா இல்லை அப்பா அம்மா சொன்னாங்க பிஸ்னஸ் வேணா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் தானே சொல்கிறாங்க. எனக்கு அங்கேயே இந்த கட்டி ஏதோ ஹர்ட் பண்ண பயமாக இருக்குது. என்ன ஹர்ட் பண்ண பரவாயில்ல, அவங்க ஒன்று தப்பாக நினச்சிருந்தாங்க இல்லையா, அதனால சொல்கிறாங்க. என்ன தப்பாக நினச்சி பரவாயில்ல ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அவன் என்ன தப்பாக நினச்சி கவலை இல்லை ஓகேவா என் ஃப்ரெண்டு. ஆனால் ஒன்று தப்பாக கூட சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு உனக்கும் ஃப்ரெண்டு என்ன சொல்ல மாட்டேன், ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் அவங்க இருக்காங்க. சாரி ஓகே ப்ராமிஸ் அதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மா குடிக்க மாட்டேங்களா ஜிம்னு சொல்கிறாங்க. அதுவும் மற்ற டேஸ் கூட பரவாயில்ல ஆனால் சொல்கிறாங்க. மற்ற டேஸ் குடிக்காமல் இருக்கணும், அதே மாதிரி இதுக்காகவும் குடிக்க மாட்டேன் இதுக்காகவும் குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ட்ரிங்க் பண்ண வச்சுக்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட ஷேர் பண்ணி உங்க கூட ஒன்றா ட்ரிங்க் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. நீ நான் ஒன்றா ட்ரிங்க் பண்ணி அவர் காஜி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க அவன்கிட்ட ட்ரிங்க் பண்ணலாம், அதே மாதிரி சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் ஓகேவா நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது சரியா சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது டேட்டா எனக்கு இன்னும் கேட்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது பாருமா இதுக்கப்புறம் கேட்க சாப்பிட்டு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இன்னும் வேணுமா சொல்கிறாங்க. இன்னும் வேணுமா மார்னிங் சாப்பிடலாமா அப்படி சொல்லி வைக்கிறேன் மார்னிங் சாப்பிடுமா சொல்கிறாங்க. இல்லை இன்னும் வேணும் பேபி சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. கொஞ்சமாக கொடு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. பேபி சாப்பிட்ருக்கு. அந்த குட்டி பாப்பா தான் மாறி பார்த்துட்டு இருக்கு. ஜிம்மில் ஜெக்கி பார்க்குறது என்னம்மா சொல்லிட்டுருக்குறாங்க. அந்த பேபி பார்க்குறது டேட்டா சொல்லிட்டு என்னம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது அது ஒன்றும் இல்லை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்மா நம்ம ஜமீன் பக்கத்தில் உட்காந்துக்கலாம் அவன் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கால ஒரு இன்ஸ்டாகிராம் பார்த்து சொல்கிறாங்க. அச்சோ எல்லாம் சாரி அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் சிரிக்குது. இப்போ நான் எல்லாமே சாப்பிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இது உணமாக சொல்கிறாங்க. நான் என்ன சாப்பிடு நீ சாப்பிடலையே ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது பசிக்காம போகும் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறது டாட்டா மம்மானிக்கு நிறைய ஒர்க் பண்ணாங்க சாப்பிடவே இல்லை பேபி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நீ சாப்பிட்டு அதுவும் சாப்பிட்டு சொல்கிறாங்க. வயிறு ஃபுல்லாக சொல்கிறாங்க. வா தூங்க சொல்லிட்டு ஜெக்கி தூக்கிட்டு வராங்க. நம்ம பேபி ஜெக்கி வந்துட்டு 2 பேபி தூங்க வைக்கிறாங்க. 2 பேபி சீக்கிரம் தூங்கிறாங்க. இப்போ கீழே விட்டு ஒரு பிளேட்டில் ஃபுட்டை போட்டு எடுத்து வராங்கன்னு சொல்லிட்டு ஆக்காட்ட சொல்கிறாங்க. வேணா சொல்கிறாங்க. ஆக்காட்டை சொல்லி ஃபுட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வயிறு ஃபுல்லாக சொல்கிறாங்க. இப்போ எனக்கு சொல்கிறாங்க சாப்பிடுங்க சொல்கிறாங்க. அதே இப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஃபீட் பண்ண போ சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு அதே ஃபுட் எடுத்து ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி சாப்பிட்றாங்க. லாஸ்ட்டு பைட் வந்து ஜிம்மில் லாஸ்ட்டாக கொடுக்குறப்போ ஜெக்கி வந்து ஜிம்மில் ஃபிங்கர்ஸ் பைட் பண்ணுறாங்க. வலிக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. என் ஒய்ஃபை நார்மல் மூடு கொண்டு வர சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு என் ஒய்ஃபை நார்மல் மூடு கொண்டு வரோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இப்போ என் ஒய்ஃப் வந்து ஆங்கிரி மோடில் இருக்கான். ஆங்கிரி மோடு கூட சொல்ல முடியாது பாவம் அவன் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டான் அப்படி இருக்குது என்ன பார்க்க முடியாது. ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஒய்ஃப் பண்ண ரொம்ப அக்கறை ஜிம் சொல்கிறாங்க. ஏன் அக்கறை இல்லையா கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப அக்கறை தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன எப்படி சொல்கிறா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்க தள்ளுங்க. ஜிம் போயிட்டு பிளேட் வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஜிம் பேக்கப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு எனக்கு சின்ன வயசாக இருக்கு கேக் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்குது சரியா நான் வாஷ் பண்ண தள்ளி வாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் வாஷ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. நான் வாஷ் பண்ணுறதால சொல்லி ஜெக்கி ஒரு உட்கார வச்சுட்டு அவர் பாட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஜெக்கி பார்க்குறேன் ஓகே வா சொல்கிறாங்க. கிச்சன் பார்த்தா அங்கே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு ரெட் கார்டு எடுத்து அந்த ஸ்டவ் இவங்க அந்த ஸ்டவ்வில் ரொம்ப அழகாக தொடச்சிட்டு அந்த கவுண்டர் டேப்பில் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஜிம் கிப் நைட்டில் நீட்டாக இருந்து கிச்சன் க்ளீன் பண்ணால் பிடிக்கும். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன் சூப்பராக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி போய் தூங்குற ஜிம் போகிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தூங்கி போய் சொல்கிறாங்க. வெட்டிங் நைட் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஓ இது மட்டும் வேணுமோசா இருக்குது ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாட்டா அதெல்லாம் தூங்க மாட்டேன் தெரியாது அது கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வேறு ஏன்னா கோவம் சொல்லி திட்டு அடிச்சுக்க ஓகேவா இந்த விஷயத்த மட்டும் எனக்கு வந்து இது மாதிரி இது பண்ணா சரியா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண ஜிம் கேட்குறாங்க. எனக்கு தெரியும் பெரிய கோவம் இருக்கு சொல்லிட்டு ஓகே கோவம் வந்து பைட் பண்ணிக்க சரியா சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கோவம் இல்லை உண்மைக்கு வருத்தமாக இருக்கு சொல்கிறாங்க. வருத்தமாக இருக்கா ஏன் ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை உண்மையோட்டி உங்கள்கிட்ட பிரிச்சுட்டு நான் ஜிம் கேட்குறாங்க. என்னடா பேசுகிறேன் நீ எப்படிடா பிரிச்ச நீ உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இத்தனை வருஷம் நான் கூட இருக்கேன் எனக்கே தெரியல ஒயனோட மனசு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கில்ட்டியாக இருக்கு சரியா ஒயனோட மனசு எப்படி காயப்படுத்துனேன் எனக்கு புரியல ஒயனை லவ் பண்ண சொல்லிட்டு சத்தியமே தெரியாதுடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் நினச்சேன் டேவும் ஒயனை சொல்கிறாங்க. எனக்கு டேஜ் ஒயனை லவ் பண்ணணும்னு தெரியும் ஆனால் எப்படி ஒயனை கேமரா ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியாமல் போணுச்சு அவன் ஏன் என்கிட்ட சொல்லலை ஏன் நான் அந்த மாதிரி எதுவும் நடந்துக்கல அவள் என்கிட்ட ஒவ்வொரு டைமும் ஒயனை கூட்டிட்டு போடா ஒயனை ட்ராப் பண்ண அப்படி சொல்லலாம் எனக்கு எதுவுமே தெரியல சரியா நம்ம டேவோட நாற்று போனாச்சு நம்ம ஒயனாச்சு நான் அப்படி தான் ஏன்னா ஒயன் அவ்வளோ நல்ல பொண்ணு எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு சொல்கிறாங்க. எனக்கு அவள் லவ் பண்ணுற சத்தியமே தெரியாது சரியா ஆனால் எப்படி என்ன நடந்துச்சு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவன் ஏன் என்கிட்ட சொல்ல வேண்டிய உரிமையாக சொல்லியிருக்கலாம் என் மனசு இருக்கிறது தெரிஞ்சிருக்கலாம் இத்தனை வருஷம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருப்போம் அவனுக்கு ஏன் மனசு புரியாமல் போயிடுச்சு பற்றி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற அதில் ஜிம் காசு இல்லை அவனுக்கே மனசில் உள்ள தெரியாமல் போயிடுச்சு பற்றி அவன் மனசில் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு என் மனசில் என்னன்னு அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு சொல்கிறாங்க. மற்றதான் எனக்கு புரியும் நாங்கள் லைக் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவோம் ஒரே மாதிரி தான் லைக் ஒரு சோல் மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆனால் இந்த லவ் விஷயத்தில் எங்களுக்கு எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் உன் மேலே ஃபீலிங் சொல்லியிருக்கேன் ஆனால் அவன் நினச்சிருக்கா நான் ஒயின் மேலே தான் ஃபீலிங் சொல்ல இருக்கணும் ஒயின் கூட இருக்க சொல்லிட்டு அவங்க ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணான்னு சொல்லி எனக்கு அப்போ வரைக்கும் தெரியல எனக்கு அவங்க நான் ட்ராப் பண்ண சொல்லிட்டு ஒன்று அவங்க கூட்டிட்டு வரணும் ஏன்னா அவங்க ஒயினை கூட்டு வர சொல்லிட்டு எனக்கு அப்போ ஸ்டார்டிங் தெரியல ஏன் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு அவங்க உங்க டைம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படியே நினச்சிட்டேன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு எனக்கு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எதனால் அவங்களுக்கு பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு லாஸ்ட்டாக தான் தெரிய வருது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் தான் பார்த்துட்டு இருக்காங்க.
என் ஜங்கா ஒரு வேளை சொல்கிறாங்க, பாரு அதில் பேசினா சரியா, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இப்போ தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறேன், ஓகேவா, எனக்கு அவனே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் புரிஞ்சுக்காதப்போ சரியில்லை, இல்லை அப்படி சொல்லாத, நீ தேவை சொல்கிறாங்க, தேவை வெறுக்கல மாட்டேன், இல்லை என்னால் வெறுக்க முடியாது சரியா, அவனே வெறுக்க மாட்டான், இந்த கோவத்தில் இருக்கான், ஓகே புரியுது சரியா, நான் அதுக்காக அதை நினச்சிக்க முடியாது, ஏன்னா அவன் லைஃப் அழகாக செட் ஆகிட்டு அவன் ஜெவுக்கு மேட்ச் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், அவனுக்கு குழந்தைங்க எல்லாம் ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குது, நானும் அப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு எல்லாமே வந்து நான் வந்து கஷ்டப்பட முடியாது, அதுவும் என்னோட ஒய்ஃப் அதுவும் என் லவ்லி ஒய்ஃப், நான் வந்து வெட்டிங் அன்னைக்கு விளையாட வைக்கலாமா டே கேட்க சொல்கிறாங்க, அதே சொல்கிறாங்க விளையாட வைக்கிற பற்றி அவங்க எவ்வளோ ஹார்ட் பண்ணுறல கேட்க சொல்கிறாங்க, நான் ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டே இல்லை சொல்கிறாங்க, அச்சோ அப்படிலாம் ஜங்கா அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் தான் பிரச்சனை சொல்கிறேன், அப்படி இப்படி சொல்ல வேணாம் சரியா, நீ எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு என்கிட்ட கூட கேட்டல ஒரு டைம் என் ஜங்கா டீ வந்துட்டு யார் லவ் பண்ணுறாங்க அப்புறம் வேன் லவ் பண்ணுறது கூட கேட்டேன், அப்போ கூட நான் சொன்னேன் வேணும் இல்லை டீ வந்து வேன் லவ் பண்ணல, அவன் அது படம் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படி கூட கேட்டில்லை, அப்போ வந்து எதுக்காக வந்து எப்போ உங்க கூட டைம் சொல்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன், அப்போ எனக்கு எவ்வளோ கூட போயிடுச்சு, அன்னைக்கு கூட கேட்டுவிட்டாண்டா, எனக்கு கூட அப்படி தோண போயிடுச்சு பத்தியா, ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேங்க, ஆமாம் சொல்கிறாங்க, சரி அதை விட சரி அவங்க பார்த்துக்கலாம், நான் விட கொஞ்சம் தான் இருக்க மாட்டேன், ஓகேவா, என்னைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நான் தப்புனா கூட எனக்கு திட்டிட்டு அடிச்சுட்டு பேசுகிறேன், ஓகேவா, அப்படின்னாக்கா அவன் அப்படி இருக்குனாக்கா அப்படின்ட்டு போய்ட்டு சரியா சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் அப்படின்ட்டு போய்ட்டு ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது, ஓகே, எனக்கு என் ஒய்ஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என் பையன் இப்போயும் அவனுக்கு விருந்து நினச்சி இன்னும் கொஞ்சம் பேசி போனாக்கா இன்னும் கேட்பான், கண்டிப்பாக அவனுக்கு நினச்சிட்டு என்ன திட்டுவா சரியா, ஏன் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்காக என் அம்மா ஹார்ட் பண்ணுற சொல்கிறாங்க திட்டுவான், அப்போ சேர்த்து சொல்கிறாங்க, அப்படிதான் மீன் எப்போ கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க, ஏன்டி எங்கள் வந்துட்டு நீங்கள் பிரிச்சிட்டிங்க கேட்க அப்புறம் கேட்க மாட்டேன் நினைக்கிறியா, சரி அவனுக்கு உண்மையில அவ்வளோ பாசம் சரியா பாசிட்டிவாக அவன் கேட்பான், என்னடா அம்மா ஹார்ட் பண்ணுறதுன்ட்டு கேட்பான் தெரியுமா, அது ஜெயிக்க சொல்கிறாங்க, அதே சொல்கிறாங்க 5 நிமிஷம் சூப்பராக வைக்கவா நான் இருக்கலாம் எழுத கூட வைக்கவா ஜெயிக்க சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, இல்லை அப்பா அம்மா கூட வந்துட்டு போகிறாங்க, அம்மா அவங்க கூட கூப்பிட்றாங்க கொரியாக்கு வாங்க சொல்லிட்டு எனக்கு கூட கொரியா போகணும் ஆசை தான் சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கூட்டு போகிற பெரிய விஷயம் தான், எங்கேயாவது ஒன்றுட்டு ஓஹம் இல்லை போய் யாரோ பார்த்து ஒரு நேரம் ஹார்ட் பண்ணுறது பயமாக இருக்குதா சொல்கிறாங்க, எனக்கு அன்றைக்கே ஒன்று ஒரு பார்வை பார்த்தேன், இது நீ தான் எனக்கு பிளான் பண்ணி பிடிச்சா சொல்கிறேன், எனக்கு அதாச்சும் அங்கே ரொம்ப கஷ்டப்படுது, இவனுக்கு காய் மெக்கோ எல்லாமே தப்பாக நினச்சிட்டாங்க, என்னை பற்றி ஜிம் சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க, பாரு யார் நினச்சா என்ன எனக்கு தெரியாது அவனை பற்றி ஜெக்கி கேட்குறாங்க, நான் தான் ஃபஸ்ட்டாக பிடிச்சி போட்டேன், நான் தான் லவ் பண்ணேன், எல்லாமே ஸ்டார்ட் பண்ண நான் தான் சொல்லியா ஜெக்கி சொல்கிறாங்க, இல்லை நம்ம சொல்லிக்கலாமோ சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க, அது அந்த டைம் சொல்லி தோணவே இல்லைடா ஜெக்கி சொல்கிறாங்க, அது சொல்கிறேன் என்னோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீ தான் சொன்னேன், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை அவ்வளோ பரவாயில்ல சொல்ல அனுப்பினா சொல்லிட்டு நான் அதனால தான் சொல்லாமல் விட்டேன், அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க, நம்ம ஹைட் பண்ண ரீசன் இருக்குது, அவங்க ஏன் ஹைட் பண்ணாங்க தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறது சரி விட ஓகேவா, அதை பற்றி பேசி சொல்கிறாங்க, அதை பற்றி பேசி சொல்லிட்டாங்க, நம்மளோட மைண்டை அப்செட் பண்ணிக்கணும் சரியா சொல்கிறாங்க, அப்செட்டில் ஆகிற சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க, அப்புறம் சொல்கிறாங்க, என்ன அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க என்னடா அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க, வேறு எப்படி பேசுகிறான் ஜிம் கேட்குறாங்க, ஜெக்கி பார்க்குறாரு சொல்கிறாங்க, நீங்கள் ஆசை என்ன தெரியுமா, நான் பேபி ஸ்டைலில் போகலாம் கேண்டிடேட் டின்னர் போகலாம் ஆசை என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கேண்டிடேட் டின்னர் ஆமாம் நீங்கள் வெட்டிங் அனுசரிக்க கூட்டிட்டு போகலாம் ஆசைப்பட்ட தெரியுமா, எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்கிறாங்க, சரி 1 வருஷமாக கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சி போக கொஞ்சம் இன்னும் மாறும்னு நினச்சா இன்னும் அப்படியே இருக்க குடிச்சிட்டு வர பற்றி ராஜுன்னு சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க சாரிடா சொல்கிறாங்க, கூட குடிக்க ராஜுன்னு சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க சரி சரின்னு குடிக்க மாட்டேன் ஓகேவா, ஜெக்கி சொல்கிறாங்க நீ கூட குடிச்சிட்டு வந்து தெரியுமா, நான் வந்து எவ்வளோ ஆசையாக இருந்தேன், என்ன விட மிம்மி எவ்வளோ ஆசை தெரியுமா, நம்ம டேட்டா வந்து கேக் கட் பண்ணுவோம் சொல்கிறாங்க, அவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, அது பேர் ஜிம் சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க சாரி இதுக்கப்புறம் உடனே பேபி ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் ஓகே சாரி, ஜெக்கி சொல்கிறாங்க உண்மை இதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வாரிங்க சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறீங்க எல்லாம் சொல்கிறாங்க, பாரு இதே மாதிரி ட்ரை பண்ணினாக்கா நான் கண்டிப்பாக குழந்தை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க எப்படி நானும் போயிடுவா சொல்கிறாங்க, போயிடுவோம் ஜிம் சொல்கிறாங்க, நீ இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் நான் வந்துடுவான், ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க வருதுங்க சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியே இருந்து போயிடுவேன் நான் ஜெக்கிக்கிறாங்க, அவன் போயிடும் அது ஒரு நாளைக்கு போகணும் அப்போ தான் புரியும் நடக்கா இந்த வேல்யூ சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லைடா ஜெக்கி இப்போ ஜிம் கொஞ்சிட்டு இருக்காங்க, ஜிம் தான் சரி வாங்க சொல்கிறாங்க, என் ஜங்கா ஒரு டைம் டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாமா டேக்கு சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க நான் எவ்வளோ டைம் டெக்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அவன் நம்பர் சேஞ்ச் பண்ணிடலாம் சொல்கிறாங்க, அப்படியே அவங்க சொல்கிறாங்க, ஜிம்மி பார்க்குறாங்க எனக்கு டே ரொம்ப பிடிக்கும், ஆனால் டே நம்ம தப்பாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா டே புரிஞ்சிக்கல பற்றியா நான் வந்துட்டு சீட் பண்ணோன்னா நான் வந்துட்டு மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுவேன் என்ன ஒரு நீங்கள் ஒயின் லவ் பண்ணிங்க நான் ஹாப்பி உங்களை ஆசைப்படுவேன் ஜிம்மி சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க அது உனக்கு புரியுது எனக்கு அவங்க புரியலையா சொல்கிறாங்க, எனக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒயின் உங்களை லவ் பண்ணிக்கலாம் சொல்லி எனக்கு தெரியாது, ஒயின் ரொம்ப நல்ல பொண்ணு நம்மளோட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாலும் நான் ஒயின் அப்படி தான் பார்த்தேன், ஆனால் அவங்க லவ் பண்ணாலும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஜிம் சொல்கிறாங்க, ஐப்புறமா ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கே தெரியல 2 வருஷம் எனக்கு கூட எனக்கே தெரியல உனக்கு அப்படி தெரியும் ஜெக்கி கேட்குறாங்க, அதான் சொல்கிறாங்க சரி விட்டு ஓகேவா பாஸ் ஜெக்கி சொல்ல கூட்டிகிட்டு போகிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க இப்போ எப்படி சரகா தூக்கிட்டு ஒரு பக்கம் குட்டி பக்கம் தொட்டியில் படுத்துட்டு இருக்கா ஒரு பக்கம் நம்ம மீன் அங்கே படுத்துட்டு இருக்கா, ஜிம் பார்க்குறாங்க குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஜிம் சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க என்ன அதுக்கு சொல்கிறாங்க எப்பவும் போலதான் சொல்கிறாங்க, எப்பவும் போலவா ஜிம் சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க, ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க இப்போ ஜெக்கி வெட்டுக்கு கீழே ஒரு மேட்ரஸ் போட்டிருப்பாங்க, ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க, இங்கே தான் டிஸ்டர்ப் ஆகுதுல பேபிஸ்க்கு சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கீங்க சரியான சொல்கிறாங்க சரி ரொமாட்டிக் பாய் சொல்கிறாங்க தப்பாக சொல்கிறாங்க தப்பு இல்லை ஜிம் சொல்கிறாங்க, இப்போ ஜெக்கி அந்த வெட்டிங் நைட்டை ரொம்ப அழகாக வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க லவ் யூ சொல்கிறாங்க லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பி போயிருக்கும்,
இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஒரு டைம் 3 o'clock இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இதை ஸ்டாப் பண்ணுவீங்களா? ஜிம் கேட்குறாங்க. ஸ்டாப் பண்ணுமா சொல்கிறாங்க. ஸ்டாப் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோன் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. தூங்க சொல்கிறாங்க. ஜிம்மே சொல்லிட்டு இப்போ ஜிம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே டேப் பண்ணி தராங்க. அவர் பார்க்குறாங்க. ஹோமில் தப்பு சரியா, நான் அவனை எப்போ ஹார்ட் பண்ண மாட்டேன். என் லவ் மட்டும் தான் ஓகேவா, எனக்கு லவ்ன்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா ஹோமில் மட்டும் தான் வேறு யாருமே எனக்கு வந்ததே கிடையாது. அப்படி ஜேகே பார்த்துருக்காங்க. எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லி பர்சன் லவ் பண்ண சொல்லி லவ் பண்ண முடியும். அதுவும் அப்படி தாட்டு சொல்லி சத்தியம் தெரியாது ஓகேவா. ஆனால் எனக்கு டைம் ரொம்ப பாசம் இருக்குது. இப்போ வரைக்கும் சொல்கிறேன். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா. ஹார்ட்டான சத்தியம் தாங்க மாட்டேன். சேம் டைம் லவ் பண்ணுறது மட்டும் தான் ஓகே. ஒரு மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும். உன்னை மட்டும் அப்படி எல்லாம் பார்க்க முடியும் ஓகேவா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே ஜிம் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகிறாங்க ஓகேவா. ஒரு 8 years பிஃபோர் போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு டெஸ்கில் ஒரு பொண்ணு 2 பையன் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையன் ஆகுறாங்க. மே கம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்த்தாங்க. எஸ் கம்மின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு கிளாஸ் ரெஃபர் தான் இருந்துருக்காங்க ஓகேவா. எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 days ஆகுது. இப்போ தான் பர்சன் காலேஜ் வராங்க ஃபர்ஸ்ட் டே. இப்போ அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் எந்த கிளாஸ் சொல்கிறாங்க? இந்த கிளாஸ் தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் வரல சொல்கிறது 3 days தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் சொல்கிறாங்க. அந்த நம்பர் உங்களோட தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பேர் பார்த்தின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இல்லை வாங்க அந்த கிளாஸோட ரெஃபர் சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. போய் உட்காருங்க சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறீங்க உட்கார சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அங்கே 2 டெஸ்க் இருக்குது. ஒரு டெஸ்கில் பசங்க ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. ஒரு டெஸ்கில் வந்துட்டு 3 பேர் ஒரு சரி அப்படியே இருக்குது. இப்போ அந்த சைடு போய் உட்காராமல் பார்க்குறாங்க. அந்த யோசனையாகவே இருக்குது. எப்படி உட்கார சொல்லிட்டாங்க. பொண்ணு ஓரமாக உட்காந்துருக்கா. அந்த பக்கம் 2 பசங்க உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு பையன் பார்க்குறான். சங்கா சொல்கிறாங்க. என்ன டேஸ்ட் சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு குறைச்சிப்போமா சொல்கிறாங்க. எதுக்கு செக் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன்டா கேட்குறாங்க. நீங்கள் அந்த பையனை கூப்பிடலாம். அவருக்கு சீட் எதுவுமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. இதை நம்ம கூப்பிடலாம். அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் தெரியுது. நம்ம கூட உட்கார வச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே டே சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன யார் சொல்கிறாங்க. ஒன்று தான் அங்கே வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் கிட்ட போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க. வாங்க உட்கார சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவா நான் உட்கார சொல்கிறேன். நான் நீ உட்கார எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க. ஒயின் இந்த பக்கம் வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் வந்துட்டு ஜேகே பக்கத்தில் ஃபஸ்ட்டு எப்படியாக அந்த கார்னரில் ஜேகே அதாவது செவத்தை ஒட்டி இருக்கும் ஓகேவா. அந்த இடத்துல நம்ம ஜேகே. அதுக்கப்புறம் ஒயினுக்கு அப்புறம் டேக்கு பக்கத்தில் ஜிம் உட்காராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எப்படி வந்து ஓகேவா சொல்கிறாங்க. கால்மி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு பார்த்தின்னு சொல்கிறாங்க. பார்த்தின்னு சொல்கிறாங்க. நான் கால்மி ஜிம்னு கூப்பிட்டவா சொல்கிறாங்க. கூப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. வந்துட்டு அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆக மாட்டாங்க. டக்குன்னு எப்படி சொல்கிறாங்க. ஒயன்னு சொல்கிறாங்க. என்ன ஜேகே சொல்கிறாங்க. என்ன டக்குன்னு வந்துட்டு பேசுகிறாங்க. ஒரு நியூ பர்சன்ட்டாக சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்த் டக்குன்னு பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா பார்க்கறதுக்கு பாவம் சின்ன பையனாக இருக்கான்னா சொல்கிறாங்க. சின்ன பையனா ஒன்றரை படிக்க வந்துருக்கா சொல்கிறாங்க. இல்லை குட்டியாக பார்க்க அழகாக இருக்கேன்னா அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி கோவப்படாத ஓகே எனக்கு தெரியும். உனக்கு புதுசாக யாராவது ஃப்ரெண்ட்ஸாக பிடிக்கா சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகே உனக்கு புதுசாக யாராவது ஃப்ரெண்டு அப்போ வந்து பிடிக்காது. அதுகிட்டே யாருன்னா பேச உனக்கு ஃபர்ஸ்ட் வாங்க கூட தெரியும் சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே ஒயின் பக்கத்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பி பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணி பக்கம் திரும்பிக்கிறாங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் எங்கே வர சொல்கிறாங்க. பூசான்னு சொல்கிறாங்க. பூசான்னு சொல்கிறாங்க. எங்கே ஸ்டே பண்ண போகிறா சொல்கிறாங்க. அது இங்கே ஒரு ரெண்டல் ஹோம் எடுத்துருக்கா சொல்கிறாங்க. ரெண்டல் ஹோம் அம்மா சொல்கிறாங்க. யாரார் கூட சொல்கிறாங்க. நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. தனியாகவா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது அப்பா சொன்னாங்க ஹாஸ்டலில் வேணாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் புள்ளி போடுவாங்க. நிறைய பேட் ஆஃபீஸாக இருக்கும் வேணாம்னு சொல்லிட்டு அதான் நான் வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம காலேஜ் ஹாஸ்டல் அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை தெரியாம கூட சில பேருக்கு அது ஹாபிட்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்புறம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க. அதான் ஒரு வீடு எடுத்துருக்கேன். ரெண்ட் எடுத்துருக்கேன். அப்பா எடுத்து கொடுத்தாங்க. அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே தான் நல்ல ஹோம் கிடச்சிது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு நீ தனியாக எப்படி ஸ்டே பண்ணுவோம் சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. குக் பண்ண வருமா. இல்லை குக் பண்ண வராது. வேணா கடையை ஹோட்டலில் சாப்பிட்டு போய் இல்லை கேண்டீனில் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எல்லா டைமும் இப்படி சாப்பிட முடியாதுல்ல சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ வேணா சொல்கிறாங்க. நான் வேணா சொல்கிறாங்க. என் வீட்டுக்கு வரையா சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு இங்கே பாருங்கள் எனக்கு இப்போ தான் உங்களுக்கு தெரியும். கிளாஸ் மட்டும் இப்போ தான் மீட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. எதற்கு என்ன இருக்குது. என் வீட்டில் எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது சரியா சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ரூம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் என் அத்தை பொண்ணு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஓகே நான் 3 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி சொல்கிறாங்க. ஒன்றா நாங்கள் ஒன்றா ஸ்டே பண்ணி ஓகேவா. எங்கள் பக்கத்து வீடு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. அந்த வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டே பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. அங்கே பார்த்து சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறது ஒரு கேங் உட்காந்துருக்கு மறைச்சி கொடுத்து பார்த்துருக்காங்க. இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா. அவன் பேர் காய் இவன் பேர் மெக்கு இவன் பேர் ஜாக்சன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி மாமா சொல்கிறாங்க. 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா. இவங்க எல்லாருமே பக்கத்து வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே மாமா சொல்கிறாங்க. நாங்கள் வந்து வீட்டில் நாங்கள் ஒரு வீட்டில் ரெண்டுக்கு இருக்கோம். இவங்க ஒரு வீட்டில் ரெண்டுக்கு இருக்காங்க. நாங்கள் இருக்கிற வீட்டில் எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது சரியா சொல்கிறாங்க. அவங்க இருக்கிற வீட்லேயுமே எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது. உனக்கு ஓகேனா சொல்கிறாங்க ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா வந்துட்டு என் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு அவங்களும் பார்க்குறாங்க. நல்லவங்களா அப்படி பார்த்தவங்களும் தெரியுது. இருந்தாலும் ஜிம்முக்கு டக்குன்னு ட்ரஸ்ட் வர மாட்டேங்குது. அதை சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் பண்ணுறது யோசிக்கிறியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. தப்பு இல்லை ஓகேவா. டக்குனு யாரும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நானும் அப்படி தான் ஓகேவா. அவ்வளோ சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது சொல்கிறாங்க.
அதை சொல்லிட்டாங்க. எனக்கு கூட பார்த்தா அந்த மாதிரி தோணல. இதுவாக சொல்லிட்டாங்க, எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது, நீ பசங்க என் கூட ஸ்டே பண்ணிக்கிறியா சொல்கிறாங்க. அதில் டே சொல்கிறாங்க, பாரு என் கூட ஸ்டே பண்ணிக்க ஓகேவா, நீ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ரெண்டு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு ஆமாம் ரெண்டு ஷேர் பண்ணிக்கலாம் சரியா அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அவங்களோட பர்மிஷன் கேளுங்க. ஜிம் சொல்கிறாங்க, டே பார்க்குறேன் நான் புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேளுங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேங்க ஓகே சொல்லிட்டு ஜங்கா ஒயன் சொல்கிறாங்க. போய் பார்க்குறாங்க, என்ன டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு 20 பசங்க வரப்போறாங்க சொல்கிறாங்க. அது யார் ஜெக்கி கோவம் வருது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, பாரு இவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மகன் ஒரு ஜேக்கி இப்படி கேட்கறத பார்த்ததுமே இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க, ஏன்டா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கு அப்படி சொல்லி ஜாக்சன் திட்டாங்க. நமக்கு ஜேக்கி பார்க்குறாங்க, நான் ஒன்றும் கேட்கல அமைதியாக சொல்கிறாங்க. உன் வீட்டுக்கு வராங்க, எங்கள் வீட்டுக்கு தான் வராங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேர் என்ன கேட்குறாங்க. பார் ஜிம் சொல்கிறாங்க, பார் ஜிம் உனக்கு வேணாக்கா எங்கள் வீட்டுக்கு வாசல், நாங்கள் 3 பேர் இருக்கோம், நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது, நீ வா நாங்கள் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்குற வீட்டு போ, நாங்கள் நல்லா பார்த்துப்போம் நம்பி வா அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. ஜேக்கு எனக்கு ஜிம்மு பிடிச்சிருக்கு டேன்னு இல்லை அவங்க என் கூட ஸ்டே பண்ணுறதா சொல்கிறாங்க. அதான் ஜேக்கி ஒத்துக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அவன் என்ன ஒத்துக்கிறது, இங்கே பாரு டே சொல்லிட்டு பார் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறேன் டே சொல்லிட்டு அவங்க நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அவங்க நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிட்டோம், நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குல்ல அதை ஸ்டே பண்ணிட்டோம் ஜேக்கி சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறீங்க, பாரு டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ வெளில வா சொல்கிறாங்க. என்ன வெளில வர சொல்கிறாங்க. சரி வெளில போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாரு டே எப்படி உங்களுக்கு தங்க கூட சரியா சொல்கிறாங்க. பாரு உங்கள் அப்பா போலீஸ் ஆஃபீஸர் ஓகேவா, அந்த பையனை பார்த்தாலும் தெரியுது நல்ல பையன் சொல்லிட்டு நம்ம டவுட் பண்ணுறது எதுவுமே செய்ய நம்ம கிளாஸ்மேட்டு எனக்கு பிடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா ஜேக்கி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டே ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கா அது டே சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க தெரியும் என்ன சொல்கிறாங்க. பாரு எனக்கு அவன் பிடிச்சிருக்கு ஓகேவா, அவன் வந்துட்டு நம்ம கூட ஸ்டே பண்ணிக்கிட்டு ஓகேவா சொல்லிட்டு ஜேக்கிட்டே சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க, ஆனால் ஏன் ரூம்க்கா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரூம்க்கா வர மட்டும் டிஸ்டர்ப் பண்ண போதுமா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜேக்கிவும் அது சொல்கிறாங்க. சரி இல்லை வாசல் இப்போ கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பையன் சொல்கிறாங்க, என்ன டேஸ்ட் உனக்கு சொல்கிறேன் எனக்கு ஓகே எனக்கு ப்ராப்ளம் கிடையாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஜிமின் அப்படி என் வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. அது டே உனக்கு சிரமம் என்ன சொல்கிறாங்க. இது இப்போ எனக்கு சிரமம் இருக்குது, இதில் சிரமம்லாம் இருக்குல்ல சரியா, நான் நம்ம ஜேக்கிட்ட பேசுகிறதா சொல்கிறாங்க. ஜேக்கே சொல்கிறாங்க, அவங்க பேர் ஜான் கூப்பிட்டு ஜேக்கின்னு கூப்பிடுவேன் ஐயோ எல்லாத்த பண்ண ஓகே ஒயன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒயன் வந்துட்டு ஹாய் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹாய் ஒயன் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கு ஜிமின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கு ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா ஒயன் பார்க்குற தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்த்துருக்காங்க கூப்பிடுன்னு. இந்த பக்கம் நம்ம ஹாய் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பசங்க என் கூட ஸ்டே பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க, வேணாம் ஒன்றைக்கு பேட் ஹாப்ஸ் சாப்பிட்டு வரதுக்கா கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படி வேணா பேட் ஹாப்ஸ் இருக்கா சொல்கிறாங்க. குடிப்பேன் நல்லா ஸ்மோக் பண்ணுவா காய் சொல்கிறேன். ஜேக்கி டே சொல்கிறாங்க. காய் பார்த்து டே அதில் பேட் ஹாபிட்ல ஓகேவா, அதான் ஜஸ்ட் வந்துட்டு ஹியூமன் திங்ஸ் சொல்கிறாங்க. என்ன ஹியூமன் திங்ஸ் மாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறவங்க திருப்பி முடியாதா சொல்லிட்டு அவரும் சொல்கிறாங்க. பாரு என் கூட ஸ்டே பண்ணிக்கா ஸ்டே சொல்கிறாங்க. ஓகே என்ன வீடியோ சொல்கிறாங்க. பாரு எனக்கு எங்கே இருக்க ஸ்டே பண்ணி சொல்லி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா ப்ரொஃபஸர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் இன்னும் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ யாருன்னு கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க, என்னாச்சு பையன் 3 days வரல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சம்ரேஷன் சொல்கிறாங்க. ஓகே பாஸ் இன்ட்ரோ பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ மை நேம் இஸ் வந்துட்டு மை நேம் இஸ் பார் ஜிமி, நான் கம்மி ஃப்ரம் போஸ் அந்த ஜிம் சொல்கிறாங்க. அப்புறமா ஸ்டூடெண்ட் எல்லாமே ஹாய் ஜிமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி ஹலோ சொல்கிறாங்க. சரி உட்காருங்க சொல்கிறாங்க. ஜிம் உட்காந்துக்கிறாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கோம். நம்ம ஆஃப்டர்நூன் ஜிம் சாப்பிட்ருக்காங்க. நம்ம டீ ஜிம் எல்லாமே நல்லா சாப்பிட்றாங்க. காய் நல்லா ஃபன் பண்ணி பேசியிருக்காரு. ஜிம்முக்கு காய் பேச பிடிக்குது, ஃபன்னாக பேசிட்டு இருக்காரு. நம்ம ஜேக்கி மட்டும் உருந்துருக்காங்க. மத்தியானம் நல்லா சாப்பிட்டு ஃபன்னாக பேசிட்டு இருக்காங்க. ஒயின் மட்டும் தான் கவலை இருக்கா, மற்ற பசங்க தான். இப்போ அப்படியே வந்துட்டு லஞ்ச் டைம் ஒரு ஆஃப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் நம்ம காலேஜ் முடியுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நான் கிளம்பிட்டே சொல்கிறாங்க. நான் வரேன் சொல்கிறாங்க. இதாக சொல்கிறேன் நான் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு டேரக்டாக நம்ம ஜிம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுக்கே வராங்க. நம்ம டீயோட கார் தான் ஜிம் வந்து டீ கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு பார்க்குறாங்க. அங்கே ஒரு வீடு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காம சொல்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு இவ்வளோ வீடு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இதான் டே கிடைச்சி சொல்கிறாங்க. பாரு 2 எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்கும், நீ மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரியா, நீ கூட ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மி அப்படா சொல்கிறாங்க. சொல்லிக்கலாம் வா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் போனாங்க. இப்போ லக்கேஜில் பேக் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியாக லக்கேஜ் வச்சிருப்பாரு. அதனால் நம்ம ஈஸியாக பேக் பண்ணிடுறாங்க. வா சொல்லிட்டு இப்போ லக்கேஜில் காரில் வச்சுட்டு டேரெக்டாக கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம ஜேகே ஒயின் உட்காந்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க 2 பேருமே. இப்போ சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. பக்கத்து வீட்டில் தான் நம்ம ஜாக்சன் காய் மேக்கெலாம் இருக்காங்க. அவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. வந்து இவங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒயின் பார்த்துருக்கா. ஜேகே காஃபி கொடுத்தாடா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஹீரோ போடுறா சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் இவங்க இருக்காங்க. இப்போ காசு வந்து கேட்கும். நம்ம காய் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் வந்துருக்காங்க. வா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டு பண்ணுவாங்க. டே தான் ஜிம் லக்கேஜ் எடுத்துறாங்க. வா சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஒயின் ரூம் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டா டே சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ டே கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனாக்கா அங்கே பாருங்க ரூம் ஜேகே ரூமுக்கு பக்கத்துல தான் இருக்குது ஓகேவா, நீ அவன் டிஸ்டர்ப் பண்ண மட்டும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க நான் பண்ண மாட்டேன் ஜிம் டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் எனக்கு தெரியும் உனக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப லைட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு இந்த ரூம் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு ஜிம் சைஸ் சொல்கிறாங்க. பார்த்தா ரூம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. வா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இந்த ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேவா, அது மாதிரி செக் இருக்கா நம்ம நல்லா குக் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. அப்படி அவங்க நல்லா குக் பண்ணுவோம் சரி எனக்கு குக் பண்ண வருவோம், அதனால் நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு இல்லை உனக்கு
சரியா சொல்றாங்க. சரி வணக்கம் சார், எனக்கு கூப்பிட வராது ஓகேவா, அந்த திங்ஸருக்கு வராது, அவங்களுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க, நம்ம நல்லா சாப்பிடலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஜிம்மி சரி சொல்றாங்க. டே ரெண்ட் சொல்றாங்க, பாரு அதை பத்தி பேசலாம் ஓகேவா சொல்றாங்க. சொல்ற ரெண்ட் பத்தி பேசலாம் அப்புறம் பேசலாம் சொல்றாங்க. ஜிம்மி சரி டே சொல்றாங்க, பாருங்க எல்லாமே அவனுக்கு இருக்கு ரூம்ல, அவனுக்கு எதாவது வேணும் டக்குன்னு கேட்கல வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஜிம்மி பாக்குறாங்க, நம்ம கேட்கலாமா சொல்றாங்க. கேட்டு சொல்றாங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஜிம்மி கேட்கறாங்க. தெரியலையே, சில பேர் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பழகம் இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க, எனக்கு அப்படி ஒரு ஃபீல் ஒன்று பாக்குறப்போ அப்படி சொல்றேன் சொல்றாங்க. ஜிம்முக்கு கேட்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உண்மையாவே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கு டிசோன் பர்சன் தானே. ஜிம் கேட்கறாங்க, டே பாக்குறாங்க, ஏன் இப்படி கேட்கறா சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் ஓகேவா, நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்க நம்புறேன் டே சொல்றாங்க. ஜிம்மே சரி டே ஜிம் சொல்றாங்க. ஓகே நீ வந்து ரெடி ஆயிக்கோ, ஃப்ரெஷ் ஆயிக்கோ டே போயிடுறாங்க. இப்போ ஜிம் ரூம்ல லாக் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் செட் பண்றாரு ரொம்ப அழகா. போயிட்டு ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்தா இவங்க எல்லாம் காஃபி போட்டு கொடுத்துருப்பாங்க. டே பாக்குறேன் எனக்கு பிக் ஷேக் சொல்றாங்க. இப்போ ஜேகே பாக்குறாங்க, அவனுக்கு என்ன செஃப்பா கேட்கறாங்க. ஆமா இப்போ போடு சொல்றாங்க. இப்போ ஜேகேவும் போயிட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் கிளம்புறாங்க. இப்போ டே பாக்குறாங்க, ஜிம்முக்கு என்ன பிடிக்கும் கேக்குறாங்க. எனக்கு காஃபி சொல்றாங்க. இப்ப நம்ம ஜேகே பாக்குறாங்க, பாக்குறாங்க நம்ம ஜிம்ல ஒரு நைட் ஒரு பஜாமா ட்ரெஸ் போட்டு இருப்பாரு, அதுல பார்க்க அவ்வளவு அழகா இருக்காரு. காய் பாக்குறாங்க, ஏ ஜிம்மின்னு சொல்றாங்க. என்ன காய் சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்கா சொல்றாங்க. அப்படியே ஆமா இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, பஜாமா ட்ரெஸ் ரொம்பவே அழகா இருக்கா சொல்லி ஜேகே காய் சொல்றாங்க. டே பாக்குறாங்க, வேற ட்ரெஸ் அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஜேகே ஜிம்மி அப்படி படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி இப்பதான் கிச்சனை பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே ஜிம்ல உள்ளார பாத்துருப்பாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன் பாக்குறா சொல்லிட்டு டக்குனு ஜிம்மி ஹேண்ட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே டேக் மில்க் ஷேக் நம்ம ஜிம்முக்கு ஒரு காஃபி கொடுத்துறாங்க. எடுத்துக்கோ சொல்றாங்க. இப்போ டே பாக்குறவங்க கூட சொல்லிட்டு காஃபி வாங்கி அவரை ஜிம் கொடுக்குறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. ஜிம் குடிச்சு பாக்குறவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸ்ட். ஜிம் பாக்குற டே காஃபி நல்லா இருக்கு சொல்றாங்க. நான் போடல அது டேஸ்ட் சொல்றாங்க. ஜிம் பாக்கல டே நல்லா இருக்கு சொல்றாங்க. அது நீ ஜேகே கிட்ட சொல்ல சொல்றாங்க, அவன் தான் கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்தான் சொல்றாங்க. அதே சொல்றாங்க சொல்ல சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க, ஜங்குக்கு ஜிம் சொல்றாங்க. ஜங்கு பாக்குறாங்க, ஜிம் பாக்குறாங்க. காஃபி நல்லா இருக்கு சொல்றாங்க. ஜேகே பாக்குறாங்க, தேங்க்யூ ஜேகே சொல்றாங்க. இப்போ காய் பாக்குறாங்க, அதே நான் தேங்க்யூ நல்லா சுத்தி தான் சொல்ல சொல்றாங்க. ஜேகே பாக்குறாங்க, போதுமா சார் ஜேகே சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பாக்குறாங்க, சிரிக்காம இருக்கலாம் பண்ணி பையன் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ ஜேகே பாக்குறாங்க, என்ன சொல்றாங்க, ஆமா உனக்கு பண்ணி டீ தானே இருக்கு சொல்ல போயிறாங்க. பண்ணி டீ தான் சொல்றாங்க. ஆமா அப்ப காய் சொல்லிட்டு போயிறாங்க. இப்போ டே உன் பயங்கர சிரிக்கிறாங்க. இப்போ ஜிம் பாக்குறாங்க, ஒரு புரியாம பாத்துருக்காங்க. ஏன் டீ சிரிக்கிறீங்க ஜிம் கேக்குறாங்க. டே பாக்குறாங்க, அதுவா ஜிம் இப்போ டே நடந்தாலும் சொல்றாங்க. அவன் நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம், பண்ணி மாதிரி காம பாக்குறதுக்கு சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பாக்குறாங்க. ஜிம் ஜேகே ஸ்டார் பண்ணி பாக்குறாங்க. சேமன் ஜிம் ஜேகே ஸ்டார் பண்ணி பாக்குறாங்க. ஒருத்தர் நக்கல் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ மொயின் டியூபா சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. ஜிம் டக்குனு தைக்கண்ட இருக்கா. இப்போ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு ஆமா டே ஜிம் சொல்றாங்க. இப்போ டே பாக்குறாங்க, பாத்தியா ஜிம் கூட சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டு முட்டையை சிரிச்சிட்டு இருக்காரு. ஜேகே பெருசா தெரியல, இது வரைக்கும் மற்றவங்க சார் கோவம் வரும். டே என்ன சிரிப்பாங்க டீஸ் பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு இவங்க டீஸ் பண்ண பெருசா தெரியாது. ஆனா புதுசா ஒரு பாசம் அப்படி சொன்னா பிடிக்காது. ஆனா ஜிம் சொல்லிட்டு ஒரு பெருசா கோவம்லாம் வருவில பிடிச்சிட்டு கம்மியாவே இருக்காரு. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு சொல்றாங்க, அந்த மாதிரிமா என் ஃப்ரெண்டு கூட இருக்கான்னு சொல்றாங்க. ஜிம்மிப்பா அப்பெல்லாம் சொன்னேன் நம்ம கூட பா சொல்லிட்டாங்க. ஜிம் வேலைன்னு இருக்காங்க. இப்போ ஜேகே வருது ஃபோன் எடுத்துக்கிட்டு, அம்மா அவங்களுக்கு தெரியாதுமா உண்மையாக அவங்க நல்ல பாசமா சொல்றாங்க. அதே இப்படி ஒன் டே இப்படி சொல்றாரு கேட்குறாங்க. இல்லைம்மா அவங்க எல்லாரும் பார்த்தா தெரியுமா ரொம்ப நல்லவங்க தெரியுமா சார் ஜிம் நடந்தாலும் சொல்றாங்க. அம்மா கிட்ட ஷேர் பண்றாங்க, அது ஹேட் பண்ணாம. ஆனால் அப்பாவுக்கு வச்சு கோப்பட வரமா கேட்குறாங்க. அப்பாவுக்கு வச்சு கோப்பட கோப்பட பொறுமையாக சொல்ல புரிஞ்சு பாரு சொல்றாங்க. அப்படியே அம்மா சொல்றாங்க, நான் சொல்லி புரிய வைக்கிறேன் ஓகேவா, நீ இதை நினச்சி ஒரு பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஜிம் அம்மா சொல்றாங்க. தேங்க்யூ அம்மா சொல்றாங்க. எதுக்கு தேங்க்யூ சொல்றாங்க. அதுமா சொல்றாங்க தேங்க்யூ சொல்றாங்க. ஓகேவா நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ சொல்றாங்க. ஓகேமா சொல்றாங்க. அப்புறம் ஜிம் போன கட் பண்ணிட்டு டர்ன் பண்றாங்க. பார்த்து ஜேகே இருக்காங்க. ஒரு மாதிரி பின்னாக்க ஹேண்ட் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு பயமா இருக்கு, ஏதாவது கேட்டு போறோம் அம்மா ஒரு எப்படி நம்பாத சொல்றாங்க. தப்பா நினைச்சு போறோம். ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் வரைய பார்த்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்றாங்க. சொல்றாங்க உனக்கு ஓகே தானே கஃபர் இருக்கா கேட்குறாங்க. அதே சொல்றாங்க கஃபர் தான் இருக்கு கேட்குறாங்க. சொல்றாங்க நீங்களும் பயப்பட இருக்காங்க, எதுவும் நடக்காது சரியா சொல்றாங்க. சொல்றாங்க பயப்பட அளவுக்கு எதுவும் நடக்காது ஓகேவா, நான் பார்க்க அப்படி இருப்பேன், மற்றபடி ப்ராப்ளம் கிடையாது சரியா, எனக்கு நீங்க இருக்கு ப்ராப்ளம் கிடையாது. செகண்ட் மைனும் ரொம்ப நல்ல பொண்ணு தான் டே, அதோட நல்ல சரியா சொல்றாங்க. நீங்க எங்களை நம்பி நீங்க இருக்கலாம் ஜேகே சொல்றாங்க. ஜிம் கேட்குறாங்க, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை அப்படி ஃப்ராங்காக பேசுனதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் டாக்டர் பாட்ட பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இப்படி பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம் போயிடாரு. ஜிம் போக திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே அப்படி திரும்பி இவரு அவரும் அப்படி திரும்பி பார்த்து இருந்துப்பாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்னடி பார்த்துட்டு இருக்கான். ஜிம் போயிட்டாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆயிடுச்சு போயிடாரு. இவரும் ஜேகே அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அவங்க காய் வீட்டுக்கு போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நம்ம டே பார்க்குறாங்க. ஜேகே எங்கே போயிட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க போயிருப்பாங்க அங்கே போயிருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இவங்களுக்கு இதே ஒரு வேலை போயிட்டு சொல்லிட்டு டே போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே எங்கே போறீங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கூப்பிட்டா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. நல்லா இருக்கு வாசல் கூப்பிட்றாங்க. சொல்ல வா நம்ம போய் காய் வீட்டை பார்க்கலாம் கூட்டிட்டு போகிறாங்க. ஒயின் பார்க்க நாம தனியாக இருக்குமா சொல்கிறாங்க. இந்தியா சொல்லிட்டு அவரு வந்து கூட்டிட்டு போயிறாரு. இப்போ அங்கே பார்த்தா நம்ம ஜேகே தான் நல்லா ரிஃப்ளெக்ஸ் ஸ்மோக் பண்ணுறாரு. ஒரு மாதிரி இழுத்து போக விட்றாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஷாக்கிங்காக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க அப்படிதான் சொல்கிறாங்க. டே ஜேகே அப்படி சொல்கிறாங்க.
இப்போ ஜேகே பார்க்குறாங்க டே எங்கே பண்ணுறா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜேகே வந்து டே வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு கேஷுவலாக இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க பார்த்து ஜிம்மி நீங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிம்மி பேரை கேட்டுட்டு ஜேகே ஸ்மோக்கை கீழே போட்டுறாரு. இப்போ காய் பார்க்குறாங்க அடுப்பா வேண்டாம் கீழே போட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க ஆட கடவுளே அப்படி முழுசாக இருக்கு அப்படி போட்டாரு அப்படி சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. மேற்கு ஜாக்சன் பார்க்குறாங்க. இப்பெல்லாம் ஜேகே யாரை பார்த்து ஸ்மோக்கில் தூக்கி போட மாட்டாங்க என்ன இப்படி போட்டான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க உனக்கு இப்போ என்ன பயம் வரதா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க அது ஜேகே பார்க்குறாங்க பக்கத்தில் போய் ஜிம்மி இருக்காரு. ஜிம்மி அப்படி அமைதிருக்காங்க. இப்போ காய் பக்கம் ஜிம்மி வாவா கூப்பிட்றாங்க. ஆமாம் நீங்களா ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு புகையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டே சொல்கிறாங்க. அது எப்பறம் ஒன்றும் இல்லை வாடா கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு வா ஜிம்ஸ் கூட்டிட்டு வராங்க. ஜிம்மி டே வந்து உட்காராங்க. காய் பார்க்குற என்ன குடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே டே பார்க்குற என்ன இருக்குது கூலாக சொல்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் பீர் இருக்குது வருமா கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க பீரா ஜிம்மி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே பார்த்துருக்காங்க இவனுக்கு அப்படி தான் சரியாக வந்துட்டு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த வேர்ல்டோட மொத்த பேட் ஹேப்பிங் தான் இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க அச்சோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க அப்படிலாம் சரியாக சொல்கிறேன் நம்பாது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜாக்சன் பார்க்குறாங்க அப்படிலாம் ஜிம்மி சரியாக கொஞ்சம் பீர் பாட்டில் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன் பீர் குடிக்க முடியாது சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் குடிச்சதில்ல சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பிடிக்காது கேட்குறாங்க. பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அப்பா அலோ பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா ஏன் அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் காய் பார்க்குறாங்க. ஆமாம் போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் கொடுக்குற ஜிம்முக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பீர் கொடுக்குற சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அதெல்லாம் குடிக்க வச்சலாம் ஓகே உனக்கு மில்க் வேணுமா அது காய் கேட்குறாங்க. இல்லை வேணாம் ஜிம்முக்கு சொல்கிறாங்க. எனக்கு காய் வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம ஜேகே காய் பார்க்கறதுனால சும்மா வாங்கி வச்சிருக்கோம் சரியா நீ ஏதாவது பேசுறது எடுக்காத சொல்லிட்டு ஜேகே காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க. ஆமா டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவா நீ என்ன பண்ணுற பார்க்குறத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி என்ன தப்பா நினச்சி பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம் சரி ஓகே நாங்கள் போகலாமா சொல்கிறாங்க. காய் பார்க்க கொஞ்சம் இருக்கு சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜாக்சன் பார்க்குற மூவி ஆன் பண்ணலாமா சரி சொல்லிட்டு மூவி ஆன் பண்ணுறாங்க. பார்த்துக்காங்க இங்கிலீஷ் மூவி ஓடிட்டு இருக்கு. ஜிம் டக்குன்னு டே கூட போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க கடவுள்கிட்டே அதை ஆஃப் பண்ணி தொடங்கடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்க பார்க்குறாங்க. டே காய் ஆஃப் பண்ண முடியாது சொல்லிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு மாதிரி இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. டே போயிடலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஒரு மாதிரி காசு சொல்லிட்டாங்க. ஐயோ நம்ம கூட்டிட்டு வரக்கூடாது வா சொல்லிட்டு ஜிம்மு போயிட்டாங்க. ஜிம்மு மேக்கட்டையும் போயிட்டாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க இவங்க அப்படி தான் நான் கேட்குறாங்க. நம்ம ஜேகே ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு. ஆமாம் இப்படி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஏன் அவனுக்கு சொல்கிறாங்க. இல்லை அது அவங்களோட ரைட் சரியா அவங்க எதை பிடிச்சிக்கோ அவங்க பார்க்கலாம் சொல்கிறாங்க. எதுக்குமே அடிக்டாக வந்தால் சரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பரவாயில்ல ஜிம் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் டே எனக்கு எதுக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது சில டீனேஜில் சில பேர் அப்படி இருப்பாங்களா சொல்கிறாங்க. மெச்சூரிட்டி எனக்கு மாறிடுவாங்க சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்லிட்டு இப்போ டே கூட்டிட்டு போயிடாங்க. இந்த பக்கம் ஜேகே குடிச்சிருக்கு. ஆனால் பார்க்குறாங்க நம்மள தப்பாக நினச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. கையில் வந்துட்டாங்க. இப்போ ஜேகே டே பார்க்குறாங்க அப்போ கோவில் குக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அவங்க ஜெஃபாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் போயிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மொயினை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருக்கு செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மு டேவும் பார்த்தா மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மு டேவுனாக்க ஒரு கார்ட்டூன் பார்த்து பயங்கர சிரிக்கிறாங்க. இந்த கார்ட்டூன் எப்படி வருமோ அதே மாதிரி ஜிம்மு டேவ் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தாக்கா அவங்க அந்த கார்ட்டூன் லாங்குவேஜில் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் எப்படின்னாக்கா மூவியில் வரும்ல அதே மாதிரி இப்போ நம்ம ஜிம்மு டேவ் பேசிட்டு இருக்கா. ஒயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டே இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கா. ரொம்ப அது மாதிரி யாரையும் பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுள் ஆக மாட்டார் அவர் ஜேகே ஒயனா தவிர. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஆயிரம் ஒரு நாள் இவ்வளோ ஷோ ஃப்ரெண்டாக இருக்காரு. இவங்களே இப்படி கனெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ ஜாலி பேசுனதே கிடையாது. ஜிம்மிட்ட இன்னைக்கு தான் அவருக்கு தெரியும். அவரு கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே அங்கே பாரு சொல்லிட்டு இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் அந்த கேரக்டர் நான் நடிச்சு கட்டவா சொல்லிட்டாங்க. இப்போ டே ஜிம் ஆக்டிங்லாம் பண்ணுறாங்க 2 பேருமே. இது பார்த்தா ஜேகேக்கு ஒரு பிடிச்சிருக்கு. இவ்வளோ ஹாப்பியாக தான் ஒரு பார்த்தது இல்லை இவ்வளோ சிரிச்சுலாம் பார்த்ததில்ல. ரொம்ப சிரிக்கிறாரு இன்னைக்கு. நம்ம ஜேகேவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டே எப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம் பார்த்தா அதுவே சிரிச்சிருக்காங்க 2 பேருமே. அவங்க ஸ்மைல் ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் மொயின் பார்க்குறாள். அவளை பார்த்துட்டு 2 பேரும் குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சரி குக் பண்ணி முடிச்சிட்டோம் நீங்கள் இடத்துக்கு கீழே போய்ட்டு போய் வாஷ் பண்ணிட்டு வரோம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் போயிட்டு டேபிள் ஃபஸ்ட் அழகாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம்மில் குக்கி தான் பண்ண வராது மற்றபடி அழகாக அரேஞ்ச் பண்ண வரும். ஜிம் போயிட்டு டேபிள் அழகாக அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு கூட எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பிளேட்டு அதுக்கேற்ற ஸ்பூன் ஃபோர்க்லாம் வச்சுட்டு அழகாக வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே டே பார்க்குறாங்க பரவாயில்ல ஜிம் வைக்கிறது தெரிஞ்சிருக்கு சொல்கிறாங்க. இல்லை டே அம்மா அது குக் பண்ணுவாங்களா நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்படியே நீ ஹெல்ப் பண்ணி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சொல்கிறாங்க. மைட்டன்லாம் இருப்பாங்க இந்த எனக்கு அம்மா ஹெல்ப் பண்ண ஆசை பண்ணுவேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பரவாயில்லையே இந்த ஜிம்மில் போய் ஜமத்து போலே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம ஜேகே ஒயின் வந்துடுறாங்க ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் வந்துட்டு பார்த்து நியூ பிளேஸாக இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கூச்சப்படாது ஓகேவா நீ தான் சாப்பிடுவோம் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி சாப்பிட சொல்லிட்டாங்க. ஜிம்மி ஓகே டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் டே வந்து ஜிம்முக்கு ஃபுட்டாக சர்வ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க ஒயின் நீ சாப்பிட சொல்லிட்டு அவர் ஃபுட்டாக சர்வ் பண்ணுறாரு. டேக்கு ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. இப்போ டே வந்து ஜிம்முக்கு கொடுக்குறப்போ ஒயின் சும்மா உட்காந்து தள்ளி அதான் நம்ம ஜேகே வந்துட்டு ஒயினுக்கு வைக்கிறாங்க. ஒயின் பார்க்க நீ சாப்பிட்டு ஜேகே ஃபுட்டாக சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க இவங்க 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி எல்லாருக்கும் போல சொல்லிட்டு இப்போ நம்ம
ஜிம்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபுட்டு நல்லா இருக்கும் ஒயின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க. அதெல்லாம் குக் பண்ணதில்ல. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே தேங்க்யூ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சொல்லிட்டு சாப்பிட்ருக்காங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ மொத்த வருஷம் சொல்லிட்டு போய்ட்டு கிச்சன் வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க. நான் வாஷ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்ல வாஷ் பண்ணுற சொல்கிறாங்க. வேணாம் ஜிம் சொல்கிறேன். இல்லை அவங்க போய் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம வாஷ் பண்ணலாமா. ஜிம் கேட்குறது நான் வாஷ் பண்ணவா கேட்குறாங்க. நம்மளுக்கு சேர்த்து பண்ணலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மட்டும் சேர்த்து பண்ணலாம் ஓகேவா. சொல்கிறாங்க. இப்போ மட்டும் தான் ஜேகே ஒயின் சொல்கிறாங்க. 2 பேர் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் இப்போ வருஷம் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜிம் வருஷத்துல வாஷ் பண்ணி கொடுக்க நம்ம வந்துட்டு அழகாக வைப் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம ஒயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் ரொம்ப அழகாக கேரிங்காக பர்சனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சில பேர் மிக ஃபஸ்ட்டு எடுக்க சொல்லி நர்வஸாக இருக்கலாம். ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். அப்படிலாம் இருப்பாங்க. ஜிம் அப்படி கிடையாது. ரொம்ப அழகாக எடுத்து நீட்டாக பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ அவங்க கஷ்டப்பட்டு பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ரெஸ்ட் கொடுக்க முடியல. எப்பவும் ஒயின் ஜெக்கு பண்ணுவாங்க. எதுவும் பண்ண மாட்டாரு. இப்போ எதாவது பண்ணுவார். இப்போ நம்ம வந்து பண்ணுறாங்க. ஜிம் பேசிட்டு பண்ணுறதுனால டேக்கிறதுக்கு டயர்டாக தெரியல. டக்குனு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. கிச்சனையும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஒழிச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. போயின்னு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கிற கிச்சன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்து எப்படி சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே எவ்வளோ வாங்க சொல்கிறாங்க. இப்போ வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்டு நம்ம ஒயின் சொல்கிறா. சரி ரொம்ப டயர்டாக இருக்கும் தூங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நம்ம தூங்க சொல்கிறாங்க. ஜிம் பயம் வந்து சொல்லுங்கள். நம்ம ஒன்றா தூங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எது ஒன்றா சொல்கிறாங்க. இல்லை அவங்க நியூ பிளேஸில் தூக்கம் வருது என்னமோ அதுக்கு சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்துங்க. அப்படிலாம் இருக்காது ஓகே எப்படி பையனுக்கு பயம் வர சொல்கிறாங்க. பயம் இல்லை நான் சும்மா சொன்னால் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ரூமில் தூங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு உனக்கு மெல்லி தூக்கம் வரல. இது நைட் மேரேஜ் வச்சுக்க உடனே 8 ரூம் போதும் இப்படி ரூமுக்கு தான் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்மே சரி டேஸ்ட் இப்போ ஜிம் பாருங்க போய்ட்டு அவருக்கு படுத்துறாரு. இந்த பக்கம் ஜேகே அவருக்கு தான் படுத்துருக்காரு. நைட்டு டைம் இருக்கும். ஜிம்முக்கு இப்போ தண்ணி தாங்கமாக இருக்கு. ஜிம் பார்க்குங்க. அச்சோ தண்ணி எடுத்துட மாட்டேனே ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தண்ணி கொடுக்க கீழே போகிறாங்க. அப்போ ஜிம் ஸ்டெப்பில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ சடனாக விட்டு ஜிம் ஹேண்ட் பசங்க கை கொடுங்க. ஜிம் டக்குன்னு பயந்து கதலாம் போகிறாங்க. டக்குன்னு ஜிம்மில் மவுத்தில் ஒரு பசங்க ஹேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. பார்த்தோம்னா ஜெக்கே இருக்காரு. ஜிம் ஜெக்கே பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு லைஃப் சம்மந்தம் இல்லை அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிருக்கு. ஜங்கு கொண்டு போய் ஜிம் பார்க்குறாங்க. அப்படி கை எடுக்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்களா சொல்கிறாங்க. இந்த டைம் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை தண்ணி எடுத்து வைக்க மாட்டேன்னா ரொம்ப தண்ணி தாங்க மாதிரி இருக்குது அதான் குடிக்கலாம் அந்த ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. அதுவா எனக்கு தண்ணி தாங்க மாச்சு அதுவும் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஹாஸ்டல் கூப்பிட்றாங்க. 2 பேர் போகிறாங்க. அது இப்போ ஜிம் போய்ட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஜெக்கி ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம் தண்ணி குடிக்கும்போது அந்த லிப்ஸில் அந்த வாட்டர் ட்ராப் இருக்குது. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஜெக்கி ஜிம்மியே பார்த்துருக்காங்க. ஜிம்மி பார்த்து பார்க்குறாங்க. எதுக்கு தண்ணி என்ன எப்படி பார்க்குறாரு சொல்லிட்டு ஜிம்மி இப்போ ஜெக்கிட்ட தண்ணி கொடுக்குறாங்க. நீ குடிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போலாம் சொல்கிறாங்க. டக்குன்னு ஜெக்கி ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. என்னது ஜிம்முக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன அப்யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆகிட்டு அவருக்கு டக்குன்னு. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் நீங்கள் நினைக்கிற பையன் நான் இல்லைங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் நினைக்கிற ஒரு பையன் அது என்ன பையன் அந்த ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு தப்பான பையன் ஏதாவது கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஸ்மோக் பண்ணுங்க சொல்ல மாட்டேன். ஸ்மோக் பண்ணுவேன் ட்ரிங்க் பண்ணுவேன் அதுக்காக தப்பான பையன் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்படி நான் வந்து சொல்கிறேன். பாருங்க அந்த மாதிரி ஹக் பண்ண சரி எனக்கு பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. அது எப்படி பிடிக்கும் இன்னைக்கு தானே பார்த்தீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தெரியும் இன்னைக்கு தான் பார்த்தேன் பிடிச்சிருக்கே சொல்கிறாங்க. என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. பாருங்க ஜெக்கி இப்போ டர்ன் பண்ணுறாங்க. ஜிம்மில் இப்போ ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜெக்கி பின் பண்ணுறாரு கிச்சனுடைய வாலில். ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படி ஆகிட்டு போய் ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி ஜெக்கி பார்க்குறாங்க. என்னமோ தெரியல ஐஸ் அப்படியே வந்து மேக்னெட் மாதிரி இருக்குது அவருக்கு. ஜிம்மி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. இல்லை எனக்குலாம் பிடிக்கா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. என்ன யோசிக்கிறேன் உடனே ட்ரிங்க் பண்ணுறான் ஸ்மோக் பண்ணுறான் அப்புறம் வேறு மாதிரி இருக்கான் பேட் பாயாக இருப்பான்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை சரியா அதுவும் பிடிச்சிருக்கு நீங்கள் பண்ணுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. எதுவுமே அலோவ் பண்ண ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே அலோவ் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. அலோவ் பண்ண ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ஸ்மோக்கிங் பிடிக்காது ஓகேவா ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிறீங்க பாருங்க எனக்கு அது ப்ராப்ளம் ஓகே உங்கள் ஹெல்த் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்லலாம் ஓகேவா உனக்கு பிடிக்கலாக்கு சொல்ல சரி விட்டுறாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது சரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ஹஸ்பண்டா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. என்ன நீங்கள் கற்பனை உலகத்தில் இருக்குன்னா சொல்கிறாங்க. இந்த கற்பனை உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு இன்றைக்கி தான் பார்த்தோம்மா சொல்கிறாங்க. எதுக்கு ஃபஸ்ட்டு வாங்க போங்க பேசுகிறேன் காரணம் ஜஸ்ட் ஜேகே எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜேகே இங்கே பாரு இன்றைக்கி தான் நீங்கள் பார்த்தா சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்குள்ளே லவ் பண்ணுற சொல்கிறேன் இப்படி பின் பண்ணுறேன் ஹக் பண்ணுறேன் என்ன பண்ணிட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. இதுக்கு தான் நீங்கள் எங்கள் வரசனே கேட்குறாங்க. நான் வர சொல்லியே டேதான் வரசனா சொல்கிறாங்க. நீ அக்செப்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு தானே கேட்குறாங்க. அப்படி இல்லை ஜிம் பிடிச்சிருக்கு ஜிம் இங்கே சொல்கிறாங்க. சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜெக்கி பேசுறீங்க சொல்கிறாங்க. பாரு பிடிச்சிருக்கு ஓகேவா கேட்காது அப்படி ஏன் பிடிச்சிருக்கா கேட்காது ஃபஸ்ட்டு பாத்ரூம் பிடிச்சி சொல்கிறாங்க. அது பாத்ரூம் பிடிக்க சொல்கிறாங்க. பாத்ரூம் பிடிச்சிருக்கு ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்கு ரொம்ப பிடிக்கட்டுமா எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஆமாம் நீங்கள் ஒயின் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒயின் நானும் சொல்கிறாங்க.
இல்லை நீங்கள் ஃபுட்டு தான் சோப் பண்ணுங்க சொல்கிறாங்க. டே கூட ஃபுட்டு சோப் பண்ணா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அவன் எப்படி ஃப்ரெண்டோ எனக்கும் ஒயின் அப்படி ஃப்ரெண்டாக ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி ஒயின் தெரியும் சும்மா டே கேட்குறா தெரியும்னு கேட்குறாங்க. இப்போ டே ஜெயிக்க சொல்கிறாங்க. சைல்ட்ஹுட்டில் நானும் டேவும் நெய்பர் சொல்கிறாங்க. நெய்பர்ஸ் ஆமாம் நான் என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் டேவோட வீட்டு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அதான் ஆக்சுவலாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தாங்க சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆமாம் அவங்க அப்பாவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்காரு ஓகேவா சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல ஆமாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தாரு. அப்போ தான் எங்கள் பக்கத்துக்கு வந்தாங்க. அப்போ தான் நான் டே ஃப்ரெண்ட் ஆனோம். அப்புறம் அவங்க வந்து ஒரு 6 months இருக்கும். அவங்க ஒரு பொண்ணு உண்டா சொல்கிறாங்க. பொண்ணு ஆமாம் அதான் நம்ம டேவோட அத்தை பொண்ணு. டேவுடைய அத்தையும் மாமாவும் வந்துட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் வந்து ஒயினோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க ஆமாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அது நம்ம டேவோட அத்தை வந்துட்டு கொரியா தான். ஓகே அவங்க வந்துட்டு அவங்க அத்தை கொரியாவில் பிறந்தவங்க தான். அவங்க அங்கிள் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்தவங்க சரி அவங்க படிக்க தான் வந்திருக்காரு. அப்போ தான் டேவோட அத்தை வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இன்டர்நேஷனல் மேரேஜ் தான். அவங்க வந்துட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க 2 பேருமே. அவங்க வந்துட்டு அவங்க ஃபாரினில் படிக்கிறதுனால ஒயினுக்கு வந்து லாங்குவேஜ் செட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அப்போ தான் டேவோட அப்போ வந்துட்டு நான் என் கூட வச்சுக்கிறேன் நானே வளர்க்க சொல்லி கூப்பிட்டாரா. அதனால வந்துட்டு ஒயினுக்கு வந்துட்டா. டேக்கு ஒயின் ரொம்ப பிடிக்கும். ஒயின் ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல ஒயின் நானும் டேவும் கூட தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு காய் மெக்கு ஜாக்சன் சரியா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்களாம் அந்த படம் பார்ப்பீங்களா அஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் பார்த்ததான் சொல்கிறாங்க. போய் சொல்லாதேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்ததில்ல. காய் பாப்பா சொல்கிறாங்க. காய் ஜாக்சன் கூட பார்க்க மாட்டாங்க. காய் பாப்பா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நீ தப்பாக நினச்சிக்கா சரியா சொல்கிறாங்க. நான் தப்பாக நினச்சிக்கல. நீங்கள் எப்படி என்ன பார்த்தா எனக்கு நான் ஜிம் கேட்குறாங்க. அப்படி பேசுறது ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஏன்னா அப்புறம் சொல்கிறாங்க. அப்பா மிஸ் பண்ணுறேன் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்பா மிஸ் பண்ணுறியா கேட்குறாங்க. அம்மா மிஸ் பண்ணுறேன் அப்பா மிஸ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நல்லா ஃபீல் பண்ணதுக்கு நான் இருக்கேன். டே ரொம்ப நல்லா சரியாக பார்த்துப்பான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் டே ரொம்ப ஸ்வீட்டு ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கிக்கு லைட்டாக பசு இருக்குது. ஏன் அப்போ நானும் சொல்கிறாங்க. நான் ஸ்பைஸியாக கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மேபி சொல்கிறாங்க. மேபி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜிம் பார்த்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. நீ க்யூட்டாக இருக்கடா டே சொல்கிறாங்க. ஒரு மதிச்சுக்கோங்க ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப க்யூட்டாக இருக்கா ஜெக்கி சொல்கிறாங்க. சரி அதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ வாஜும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் லவ் யூ சொல்கிறாங்க. என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. பார்த்த ஃபஸ்ட் செகண்டே பிடிக்குது எல்லாருக்கும். அப்படின்னு ஒன் டே ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. 1 day ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன். எனக்கு இது போக தான் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. உனக்கு பற்றி புரிஞ்சுக்கிறது டே ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன். நீ எப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தாக்கா நீ வந்துட்டு ஓகே சார் ஓகேவா நான் டேட் பண்ணலாம் போகலாம் சீக்கிரட்டாக சொல்கிறாங்க. சீக்கிரட்டாக எடுக்க சொல்கிறாங்க. அது இப்போ தான் வந்து டக்குன்னு நான் வந்து 1 தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேவா. கொஞ்சம் டேஸ் கேட்க இப்போ ஒயின் நம்ம டேலாம் சிங்கிளாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒயினும் டேவும் லவ் பண்ணாலும் கேட்குறாங்க. நானும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை சரியா டே அந்த மாதிரி பார்க்க மாட்டான். டே வந்துட்டு ஒயின் வந்துட்டு அத்தை பொண்ணு வந்து ஃப்ரெண்டாக பார்க்கலாம். ஃப்ரெண்டாக ஒரு லைக் சிஸ்டர் மாதிரி பார்க்குறான்னு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறான் சரியா சொல்கிறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டே ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு கடுப்பு பிடிக்கும் நினைக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. பிடிக்கும் வருமா கடுப்பு பிடிக்கும் ஓகேவா நீ கேட்கறதுனால சொல்ல கேட்பா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஸ்மோக் பண்ணிக்கிட்டீங்களா ஏன் கீழே போட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அது நீ பார்த்தல சொல்கிறாங்க. நான் பார்த்தேன் ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு உனக்கு பிடிச்சி உனக்கு ஸ்மோக் பண்ண பிடிக்கலாம் போடி அப்படின்னு ஸ்மோக் பண்ண ஓகேவா நான் அளவு பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் ஸ்மோக்கே பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்மோக்கே பண்ண மாட்டேன் ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அழகான ஒய்ஃப் தான் கிடைக்க போகிறோம். அப்போ ஒரு முடிச்சு அவங்க கூட வாழ்னாக்க அப்புறம் சில வேலை அப்படின்னா சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இப்போ சொன்ன மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாம் போயிடுவேன் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆகும் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி இப்படிலாம் பேசுவாங்க கேட்குறாங்க. நான் பேசுவேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேசுங்க சொல்கிறாங்க. என் அப்பா போலீஸ் ஆஃபீஸர் தெரியுங்களா சொல்கிறாங்க. அதுக்கு நான் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு அப்பா போலீஸ் ஆஃபீஸராக ஸ்டேஷனில் ஓகே வீட்டில் உனக்கு அப்பா தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அது மட்டும் ஒரு பூசானில் இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு பூசானில் இருக்கா சரி நம்ம சூழலில் இருக்கும். அப்புறம் நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்க ரொம்ப தைரியம் தான் சொல்கிறாங்க. ஆமாம் தைரியம் தான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க தூக்கம் ஒரு போகணும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தூக்கிட்டு போவா சொல்கிறாங்க. என்னன்ட்டு தூக்கிட்டு போவா வேலை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நடக்க தெரியும் சார் ஜிம் தான் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி இப்படி வந்துருக்காங்க. ஜிம் தான் ரூம்குள்ளே போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குட் நைட் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. குட் நைட் சொல்கிறாங்க. ஒரு 20 ரூமில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போ ஜிம் ஓட்டி போயிட்டு பெட்டில் படுத்துறாங்க. டோர் லாக் பண்ணிட்டு ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருமே ஹார்ட்டில் கை வச்சு ரப்பா ரெடி போய் படுத்துறாரு. எப்படியே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அவனை ஜெக்கி நான் முடிவு பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எப்படி பிடிக்கும் 1 day பார்த்ததும் அதுக்குள்ளே இவ்வளோ பேசுகிறாரு. அவரு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஃப்ளட் பண்ணுறாங்க பிடிச்சிருக்கு. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு நேரம் லவ் பண்ணதில் டேட் பண்ணதே இல்லை. அங்கே எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவரே கூட்டிட்டு வந்து ஸ்கூலில் விடுவார். அவரே கூட்டிகிட்டு வருவார். என்னை யாரும் சரியாக பார்க்க கூட மாட்டார். ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது அதிகமாக. அது எனக்கு ஸ்டடீஸ்லேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஸ்டடீஸ் டியூஷனு வீடு சொல்லி இப்படி இருந்துட்டு அட்லீஸ்ட் இங்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ
ஜிம் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எழுந்திருக்காங்க. இப்போ ஜிம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. அப்போ தான் நம்ம டே வந்துட்டு இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. குட் மார்னிங் டே சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் ஜிம்னு சொல்லிட்டாங்க. என்ன டே நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா சொல்லுங்க, படிப்பு ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து பக்கத்தில் உட்காராங்க. இப்போ நம்ம டே வந்து நியூஸ் பேப்பர் ஷேர் பண்ணுறாங்க. படி சொல்லிட்டாங்க. ஜிம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே ஒயனும் டே தான் ஒயனும் ஜேக்கியும் காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஒயன்னு சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி ஜிம் பார்க்கும்போது வந்து ஃபைன் பஸ் கொடுக்குறாரு. ஜிம்முக்கு ஒரு மார்க் கடவுளை ஜிம் பயப்படுறாங்க ஒரு செகண்ட். இப்போ டே பார்க்குறேன் ஜிம்னு சொல்லிட்டாங்க. அவங்கள டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி சில ஸ்மெல் பண்ணுறாங்க. ஸ்மெல் பண்ணிருக்காரு. அவங்க சாப்பிட்டு முடிச்சு காலேஜ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க நீ ட்ரை பண்ணலாம் சொல்கிறாங்க. நான் அவங்க எப்படி ட்ரை பண்ண சொல்கிறாங்க. எல்லாரும் ட்ரை பண்ண ஓகேவா உன் பக்கத்து ஒயினை உட்காந்து நானும் ஜிம் பிள்ளைல உட்காந்துக்கலாம் சொல்கிறாங்க. என்னன்னு மாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. இல்லடா நானும் ஜிம் பிள்ளை உட்காந்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு நானும் ஜிம் பிள்ளை உட்காந்துக்கிறேன் ஓகேவா ஏன்னா எங்களுக்கு பிளேஸ்க்கு நிறைய இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே அப்படி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து கேஷ் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜேகேவும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒயினை ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க. ஜிம்னு டேவ் பிள்ளை உட்காந்துருக்காங்க. ஃபைனில் அந்த கார் மூவ் ஆகுது. ஃபைனல் காலேஜ் வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போகலாமா சொல்லிட்டு இப்போ கிளாஸ் உட்காராங்க. எப்பவும் போல நம்ம ஜேகே பக்கத்தில் ஒயனுக்கு அப்புறம் டேக்கு அப்புறம் ஜிம்னு உட்காந்துருக்காங்க. இவங்க காய் மக்கள் பார்க்குறேன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. டைம் ரொம்ப அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இப்போ 3 வீக்ஸ் ஆஃப்டர் தண்டா இப்போ நம்ம காய் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜாக்சன் ஏதாச்சும் ஜேக்கிக்கு ஏன் வந்துட்டு ஸ்மோக் பண்ண மாட்டேன்றான் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறேன். என்ன பார்த்தாலும் ஷாக்கிங்காக இருக்குது. ஸ்மோக்கிங் நல்லா பண்ணுவான் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. இப்போ பண்ணவே மாட்டேன்றான்னு சொல்கிறாங்க. டே திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ ஜேக்கி கிளாஸில் இல்லை. ஜேக்கியும் மேக்கு வெளியே போயிருக்காங்க. இப்போ நம்ம டீ கேட்குறாங்க. அவங்க ஸ்மோக்கிங் விட்டுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் சொன்ன கூட விட மாட்டேன்னு சொன்னானே சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறது ஒரு மாதிரி இருக்க இருக்குது. இன்னும் கேட்குறாங்க. என்ன டே சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். என்ன டே சொல்கிறேன் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாட்டா அவன் டைம் அப்படி ரிக்வஸ்ட்டாக சொன்னேன். இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணாது கொஞ்சம் கால் சொன்னால் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்போ கேட்க மாட்டேங்கிறா சொல்கிறாங்க. கேட்கலையா கேட்கவே இல்லை. மற்ற சொன்னால் கேட்பேன் இதெல்லாம் விட சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனுக்கு பிடிச்சி வர இப்படின்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ட்ரிங்க் பார்க்குறாங்க. அப்படி அவங்க இப்போ என்னாச்சு சொல்கிறாங்க. தெரியல ஒரு 3 வீக்ஸ் ஆகிடுறீங்க. இது ஸ்மோக் பண்ணுறது இல்லையா ட்ரிங்க் கூட அதிகமாக பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரிங்க் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனல் அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன ஒயின் சொல்கிறாங்க. எனக்கு சம்திங்ஸ் வாங்கணும் சூப்பர் மார்க்கெட் போகலாமா சொல்கிறாங்க. அப்புறம் டே புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே அவளுக்கு பொண்ணு இல்லையா அவளுக்கு சம்திங்ஸ் வாங்கினது இருக்கும் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்து நானும் வரவா அஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லைடா வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கும். சிக்கரில் போயிருக்கான் வந்துடுவான் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நானும் ஒயின் வீடு போகிறோம் ஓகே ஒயின் வீட்டில் கேட்டால் வாங்கிட்டு வரா கேட்குறாங்க. ஜிம் தான் மில்லிட்டு எதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. சொல்லுங்க என்ன வேணும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐஸ்கிரீம் வேணாம் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் வாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. குழந்தை மாதிரி இருக்க ஜிம்மி சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி ஜிம்மி ஓகே டே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டே என்ன போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு டே கூட போகும். இந்த பக்கம் ஜிம் மட்டும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. இப்போ நம்ம பைக் சத்தம் கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. பைக் சத்தம் கேட்குது. ஜங்கு வந்துருப்பாரு ஒருத்தர் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ பார்த்தா ஜங்கு தான் உள்ள வராங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சரி கேஷாக உட்காந்துருக்காங்க. செக்கி பார்க்குறாங்க. டே எங்கே அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுவா டே ஏன்னா சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. 2 பேரும் சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் போயிருக்காங்க. ஏன்னா போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. போயிட்டு டோர் லாக் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. நான் ஏன் போகணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. நான் ஏன்டா போகணும் ஜே கேட்குறாங்க. இல்லை நீ கேட்டால் சொன்னாங்க போக சொல்லி நான் சொல்ல சரியா நீ வேணும்னா கறி போடணும்னு சொன்ன ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் ஏன் போகணும் ஜேகே ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. 3 வீக்ஸாக கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பாரு. இப்போ பார்த்தா சரி பண்ணுற ஜிம் பார்க்குறாங்க. எங்கே போனேன் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது வாஜுமா வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த போனால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு கேட்கணும்னு தோணுது. கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சரி அவங்கள்ட்ட கேட்கவா கேட்குறாங்க. கேட்கல சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு இது சாங் வைக்கிறான்னு சொல்கிறாங்க. நல்ல சாங்காக சொல்கிறாங்க. இந்த சாங் நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஒரு சாங் அப்படி ஜெயிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா நல்ல ஒரு ரொமான்டிக் சாங் கொடுத்து இது சூப்பர் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் வச்சுட்டு இப்போ கேள்வி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் ஸ்மோக் பண்ணுறதில்ல ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீங்கன்னு கூப்பிடாது நீங்க சொல்லு சரி ஓகே நீ ஏன் ஸ்மோக் பண்ணுறதில்ல ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு பிடிக்கலையா சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு பிடிக்கலையா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு கொஞ்சம் பேசுகிறாங்க. அன்றைக்கி எங்கிட்ட பேசிக்கிட்டு நான் ஜிம் அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன டீச் பண்ணுறியா கேட்குறாங்க. டீச் பண்ணுறேன் நானும் ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஏன் டீச் பண்ண போகிறேன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி அவர் 2 ஹேண்டையும் ஜிம் ஹிப்பில் வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சோஃபாவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ ஜேக்கி அவர் 2 ஹேண்டையும் ஜிம் ஹிப்பில் வச்சு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்க பக்கத்தில். இப்போ ஜேக்கி பக்கத்தில் போகிறாங்க. எனக்கு இப்படி இருக்கிறாரு. ஜிம் பார்க்குறது என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொன்னது ஒன்று தான் சொல்கிறாங்க. என்னையா
ஜிம்மி பார்க்குறாங்க. ஆமா சொல்கிறாங்க. ஜேகே விளையாடாத சொல்கிறாங்க. விளையாடல ஓகே யாராவது ரிப்ளை பண்ணுவாங்களா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்படி விளையாட்ட பேசலையா அன்றைக்கி சொல்கிறாங்க. ஓ நாளைக்கு விளையாட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டியா ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் விளையாட்டெல்லாம் பேசுகிறேன் ஓகே உண்மையாக தான் பேசினேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கு டைம் எடுக்கும் சரி ஓகே உனக்கு பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் தள்ளி இருந்தேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் சொல்கிறாங்க. பாரு நீ தான் சொன்ன ஸ்மோக் பண்ண சொல்கிறாங்க. நான் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீ சொன்னலையா ஸ்மோக் பண்ணாக்கா இது ஸ்பாயில் ஆகும் கொஞ்சம் வந்து பார்த்து கொடுத்து அளவாக எடுத்துக்கோ சொல்லிட்டு அப்படி எதுக்கு ஸ்பாயில் ஆகிறத போயிடணும் சரியா அதை மொத்தமாக விட்டுட்டான். டீச்சர் ஜேகே சொல்கிறாங்க. இல்லை அதே சொல்கிறாங்க. நீ டே சொல்கிறாங்க. டே கூட ஒரு நிமிஷம் நான் விடுன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு கேட்கறது தோணல. எனக்கு டே ஃப்ரெண்டு இல்லை சொல்கிறாங்க. ஃப்ரெண்டெல்லாம் சொன்னால் கேட்பாங்க. ஃப்ரெண்டுகளுக்கு சொல்லுவாங்க கேட்கணும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ கேட்கணும் தோணவே இல்லை. இன்னும் எனக்கு பிடிச்ச மாதிரி தோணுச்சா. ஆனால் ஒரு ஒய்ஃபாக ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாங்க. நான் ஒய்ஃபை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் என் ஒய்ஃபை எனக்கு ஹஸ்பண்ட் எனக்கு பார்க்கல சொல்லிட்டு இருந்தாலும் என் ஒய்ஃபை எனக்கு பார்த்து சொல்கிறப்போ எனக்கு அப்படி சேஞ்ச் பண்ணி தோணல. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு நீ சீரியஸாக பேசுகிறியா ஜேகே ஜிம் கேட்குறாங்க. சீரியஸாக பேசுகிறீங்க ப்ளே பண்ணுற பற்றி தான் உனக்கு ஜேகே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. பாருங்க ட்ரிங்க் ஹேபிட் இருந்துச்சு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சு ஓகேவா. ஆனால் மற்றபடி இது பொண்ணு டீஸ் பண்ணுறதோ லவ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஹேபிட்லாம் எனக்கு இல்லை சரியா சொல்கிறாங்க. அந்த மாதிரி பையனும் இல்லை. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கே தெரிஞ்சிருக்கும் எனக்கு அது மட்டும் சொல்லி பாரு ஜஸ்ட் சும்மா அப்படி பண்ணுவாங்களே தவிர அதை தாண்டி இந்த பேட் ஹேபிட்டுமே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஹேபிட்லாம் எனக்கு இல்லை ஓகேவா சட்டம் பாட்டி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே பார்த்துருக்காங்க. ஜேகே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. என்ன கேட்கவா சொல்கிறாங்க. கேள்வி சொல்கிறாங்க. ஒயனுக்கும் உங்களுக்கும் சொல்கிறாங்க. அட ஒயனோட ஃப்ரெண்டுப்பா ஜேகே சொல்கிறாங்க. இல்லை காரில் வரும்போது கூட நம்ம எவ்வளோ காரில் போகிறோமோ அப்புறம் வந்துட்டு டீ வந்துட்டு உங்களை ஒயன் கூட தான் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அவனுக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா சொல்கிறாங்க. ஏன் கூட ஆமாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா ஃப்ரெண்டு அதனால வந்துட்டு பேசணும்னு ஆசைப்பட்றான். அதுக்காக தான் வந்துட்டு அவங்க என்னது கோயின் கூட உட்கார சொல்கிறாங்க. வயலில் தனியாக லோன்லேயே ஃபீல் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். ஆமாம் வந்து அவரு லோன்லேயே ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம என்ன கோயின் கூட உட்கார வைக்கிறான். அது மட்டும் ஒயன் யார் எங்களோட ஃப்ரெண்டு தான் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒயன் பற்றி. அதை சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு அவ்வளோ லோன்லேயே ஃபீல் பண்ண முடியுமா இல்லை நாங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. இவன் தேவசல்ல கூட ஒயன்ட்டு பேசுவோம் சார் ஜேகே சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு புரியுது ஜெனியூனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போது எனக்கும் டேக் ரிலேஷன்ஷிப் வந்துட்டாங்க தெரியலடா எனக்கு அது எனக்கு டே உட்காந்து லவ் பண்ணுற வர தெரியல. ஆனால் எனக்கும் தெரியல ரொம்ப கேரிங்காக சார் பாண்டிங் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க நல்லாயிருக்கும் பாண்டிங்காக இருக்கும் இதெல்லாம் உட்காந்து சொல்லுவோம் டேக்கிட்ட டே வந்துட்டு எல்லாமே பண்ணுவான் இப்படினாக்கா ஒரு அத்தை பயிற்சி தாண்டி ரொம்ப பாசமாக இருப்போம் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. தொடர்ந்து சொல்கிறாங்க ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் என்ன சொல்லுமா சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சொல்கிறாங்க கேட்டவி நம்ம லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லவ் பண்ண பாஜி நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா உனக்கு எனக்கு பிடிக்கணும் நீ என்கிட்ட பேசுறதுக்காக தான் டைம் எடுத்துக்கிறாங்க டைம் கொடுத்தேன் ஓகே மற்றபடி எதுவும் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு ஜேகே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்குடா நான் அவனை பார்த்துக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க தெரியுமா சொல்கிறாங்க. அதே ஒரு சடனாக சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் எது கேட்குறா சடனாக பிடிக்கிறேன் எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுறது என்ன சொல்ல முடியும் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஒரு பிடிக்காத காரணம் சொன்னால் கண்டிப்பாக சொல்லலாம் ஓகே பிடிக்கிறதுக்கு காரணம் சொன்னால் எப்படி நான் சொல்ல முடியும் அது காரணம் இல்லாத போகிறப்போ நம்ம பிடிக்காம போயிருமா இல்லை ஜேகே கேட்குறாங்க. ஜிம் அமைதி இருக்காங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. நான் மட்டும் உனக்கு பார்க்குறேன் எனக்கு பார்க்கல கேட்குறாங்க. நான் இப்போ பார்த்து சொல்கிறேன் ஏய் போய் சொல்லாத நீ டேக்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது சைடில் என்னை பார்த்துட்டு தானே இருக்கு அது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு பேசுகிறப்ப நான் பார்ப்பேன் சரியா நீ எப்படி டேக்கிட்டு பேசிட்டு என்னை பார்க்குறியோ அதே நானும் உன்னை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க போய் சொல்லாத எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம் அக்செப்ட் பண்ணிக்கியா ஜேகே கேட்குறாங்க. இல்லை அவங்க கால் சொல்கிறாங்க பாரு அக்செப்ட் பண்ணிருக்கேன் நம்மகிட்ட போய் ஒரு ஹாப்பியாக இருக்கலாமும் சொல்கிறாங்க. ஹாப்பியாக எனக்கு பிடிச்சிருக்கா அது போய் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம் ஓகே ப்ளீஸ் தான் ஜேகே சொல்கிறாங்க. இல்லை அதே சொல்கிறாங்க பாரு நம்ம வந்துட்டு லவ் பண்ணலாம் ஓகே இப்போதைக்கு லவ் பண்ணலாம் அது ரேஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக நம்ம அப்பா மட்டும் பேசிட்டு அதெல்லாம் கிராண்டாக வெட்டிங் ஓகேவா அப்படின்னா அவங்க காமிஷனோட ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. நீ மேட்ச் வரைக்கும் போயிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி பண்ணி லவ் பண்ணிட்டு அப்படி விட்டு போக முடியுமா அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ லவ் பண்ணுற பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிறோம் ஓகேவா அந்த ஐடியா நம்ம எடுத்து ஃபஸ்ட் லவ்வே பண்ணும் ஓகேவா சும்மா காலேஜ் படிக்கிறப்போ டைம் பாஸ் ஒரு லவ் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு போர் அடிக்கிறதுக்காக ஒரு லவ் அப்படிலாம் எல்லாம் சரியாக சொல்கிறாங்க. போரிங்காகவோ இல்லை டைம் பாஸ்க்காகவும் லவ் பண்ண மாட்டேன் ஓகேவா நான் லவ் பண்ணுற பர்சன் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அவங்க தான் எனக்கு ஒய்ஃபாக வரும் ஓகேவா அப்படி தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் லவ் பண்ணுவான் ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும் லவ்வே பண்ண மாட்டேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பேசுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹானஸ்டாகவே பேசிட்டு இருக்காரு. அதே சொல்லிட்டாங்க. எனக்கு ஸ்மோக் பண்ணாமல் இருக்குது நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்றும் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பார்க்குறப்போ மற்ற இது பண்ண கூட தோண மாட்டேங்குது ஓகே ஒரு ட்ரிங்க் ஒரு பிரச்சனை பண்ணுறது இப்போலாம் ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி இருக்குது நீ வந்துட்டு டே கூட ஒயின் கொடுத்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் அதை பார்த்து ரசிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் அதை பார்த்து ரசிக்கிறேன் ஓகேவா நீ மற்றவங்களும் பேசுகிறப்போ அவ்வளோ அழகாக இருப்பேன் நான் நினை பார்த்துருக்கேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது ஃபீல் ஆகிருக்கும் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்படி சொன்னது உண்மையாக சொல்கிறாங்க. அதான் பொய்லாம் சொல்லுவாங்க யாராவது நான் உண்மையாக சொன்னேன் ஜேகே சொல்கிறாங்க.
இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறேன், எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு, ஓகே லவ் பண்ணுறேன், இப்போ எனக்கு உங்க கூட இருக்கணும்னு ஆசை சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறாங்க. டேக்கில் தெரிஞ்ச சொல்கிறாங்க, இப்போ டேக்கில் சொல்ல வேணாம் சரியா சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு இப்போ டேக்கில் சொல்ல வேணாம் ஓகேவா. எனக்கு அவன் மேபி நினைப்பா பரம்ப இவ்வளோ வருஷம் சொன்னோம் சும்மா கூப்பிட்டு சொல்லிட்டு அப்போ விட மாட்டேன் இப்போ மட்டும் விட்டான்னு சொல்லி நினைப்பா. கொஞ்சம் பழக ஃபஸ்ட்டு அவன் ஜெலஸ் ஆவான்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 4 பேர் இருக்கோமா, எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு ஒயன் டீம் லவ் பண்ணுறப்ப தெரியல. இப்போ நம்ம மட்டும் லவ் பண்ணி வச்சுக்காது வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இப்படி இருப்போம், அவங்க கருமடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். நம்ம சீக்கிரட்டாக லவ் பண்ணுவோம். ஜெயிக்க சொல்கிறாங்க. அதுவும் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க சீக்கிரம் லவ் பண்ணலாமா ஜெயிக்க கேட்குறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. நிஜமாக சொல்லிட்டாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறது டக்குனு ஒத்துக்கிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறது சொல்லி எப்படி டக்குனு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் எப்போ பிடிச்சிச்சா ஜெயிக்க கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்க ஆமாம் எனக்கு பிடிச்சிச்சு, ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஒரு ப்ளே பண்ணிச்சிங்களோ டீஸ் பண்ணிச்சிக்கிங்களோன்னு நினச்சேன்னா சொல்கிறாங்க. அது எப்படி போய் டீஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இல்லை அப்படி நினச்சிட்டு அன்றைக்கி தானே பார்த்தோமா டக்குன்னு அன்றைக்கே இந்த மாதிரி கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு நீங்கள் ஏன் கூட உட்காந்துருக்கணும் பசுவாக இருக்குச்சுன்னு சொல்கிறாங்க. பார்க்குறேங்க. ஆச்சு ஒரு மொயினை பார்த்தாலும் பசு வாங்க சரியாக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசு வாங்கணும் எதுவும் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு நீங்கள் ஏன் கூட இருக்கலாம் ஆசை இருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லாதரா சொல்கிறாங்க. சரி எனக்கு அப்படி வருது என்ன பண்ணுறோம் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பண்ண சரி ஓகே கோவப்படாது கேளா ஜிம்மு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு ஜெக்கி இப்படி ஜிம்மு கம்ஃபர்ட் பண்ணுறது ஜிம் அப்படி கோவப்பட்டால் கூட அவர் வந்து இப்போ இப்படி கம்ஃபர்ட் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு அது பிடிச்சிருக்கு பார்க்கறதுக்கு. உண்மையும் எனக்கு பிடிச்சிருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என் கதை பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கியோட ஐஸ் பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மில் ஐஸ் பார்க்குறாங்க. 2 கண்ணுமே கொஞ்சம் கூட பொய்ன்றதே இல்லை. கண்கள் போய் சொல்லான்னு சொல்லுவாங்கல்ல, நீ சொல்ல போய் சொல்கிறான். ஜெக்கி கேட்குறாங்க. ஜெக்கி பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எழுந்திருக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சோஃபாட்டு எழுந்திருக்கிறாங்க. இப்போ ஜெக்கி அழகாக உட்காந்து ஹேண்டில் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் போயிட்டு அவர் ஜெக்கி நோஸ் கிட்ட வைக்கிறாங்க. ஜெக்கினா அப்படி ஒரு ஹாப்பினஸ். இப்போ கரெக்டாக அங்கே பவர் கட் ஆகுது. இப்போ நம்ம ஜெக்கி உட்காந்து பவர் கட்டவும் ஜிம்முக்கு ஒரு மயம் வருது. ஜிம்மி டக்குன்னு ஜெக்கி ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜெக்கி அப்படி ஜிம்மி அது மேலே கொஞ்சம் ஹேண்ட் வந்து எடுத்து இப்படி இருக்கிறாங்க. இப்போ ஜெக்கி மேலே விடுறாங்க. ஜெக்கி லைட் ஆகிறாங்க சோஃபாவில். ஜெங்கி தான் மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறாங்க. உனக்கு பயமாக இருக்கா கேட்குறாங்க. பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயப்படாத நான் இருக்கேன் ஜெக்கி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மி இப்போ பவர் கட்டுறதுனால ஹக் பண்ணிக்கிறாங்க. உண்மையாக உனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே ஜங்காரன் லவ் பண்ணுறது சரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க. நான் ஒரு 10 பேர் லவ் பண்ணுறாங்க வந்திருக்காங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. என்ன பேசுகிறா ஜிம்மி ஜெக்கி மேலே ஜெக்கி அடிக்கிறாங்க கோவத்தில். ஜெக்கி பார்க்குறாங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் தான் நான் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக கேட்க சரியா ஃபர்ஸ்ட் லவ் தான் எனக்கு நீ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி நம்மளால சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட் டவுட்டாக கேட்குறாங்க. இல்லை நம்மளால அப்புறம் நான் ஹார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. டேக்கு எனக்கு முன்னாடி என்னால் லவ் பண்ணுறப்பெல்லாம் சொல்லிட்டு முடியாது ஓகேவா. ஆனால் சீக்கிரட்டாக லவ் பண்ணுவோம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்பவும் சீக்கிரட்டாக சொல்கிறேன் எப்பவும் சீக்கிரட்டாக ஓகேவா. ஜஸ்ட்டு அவங்கள்ட்ட போய் யார் கூட கமிட்டட் ஆகிற வரைக்கும் அது வரைக்கும் தான் ஓகேவா. இது வரல அவங்களே கமிட்டட் ஆகலாம். இல்லை எனக்கு வந்து டேப் கமிட்டட் ஆக மாட்டாங்க. நம்ம அப்படி பார்க்கறதுல மேபி அவங்க ஃபியூச்சரில் யார் கூட கமிட்டட் ஆனால் பார்த்துக்கலாம். சேவ் பண்ணும் ஒரே வீட்டில் இருக்குமா அதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் இப்போ தான் நீ வந்திருக்கியா சடனாக அவனை அதை லவ் பண்ணணும். ஆமாம் யாராவது தப்பாக நினச்சிப்பாங்க. எனக்கு சின்ன வயசில் நாங்களாம் ஒன்றா இருக்கோமா சடனாக அவனை லவ் பண்ணிட்டாக்க வேறு மாதிரி இல்லை பார்ப்பாங்க ஒன்று அதுக்கு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்ல பரவாயில்ல உன்னை யாரும் சொல்லக்கூடாது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு என்ன யாரும் சொல்லக்கூடாதுன்னு கேட்குறேன். ஆமாம் என்ன யாரும் சொல்லிச்சு கேட்க தாங்கிப்போம். என்ன திட்டினா பொறுக்கி ரவுடி திட்டினா கூட வாங்கிப்பேன். உன்னை யாரும் சின்ன திட்டினா கூட தாங்க மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. நீ ஒன்றும் பொறுக்கல இல்லை சரியா ஜிம் சொல்கிறாங்க. ரவுடி இல்லை பொறுக்கல சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க. அப்படியே ஆமாம் நான் கூட ஸ்டார்டிங்கில் பார்க்குறேன் அப்படி நினச்சேன் சரியா. ஆனால் போகலாம் தெரியுது சொல்கிறாங்க. போக என்ன தெரியுது சொல்கிறாங்க. நீ பார்க்க ஒரு குழந்தை மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் ஒரு குழந்தைய உனக்கு சொல்கிறாங்க. நீ அப்படி தான் இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா அந்த குழந்தைய சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்குது சரி ஹாப்பியாக இருக்கல. ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ வீட்டு டோர் நாக்காகுது. பவர் வேறு வரல வேறு கரண்ட் டோர் நாக்காகுது. இது சொல்கிறாங்க. ஒயன் டேவும் இருக்கும் சொல்கிறாங்க. ஒயன் டேவும் அவங்களா இருக்கும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி எந்திரி மெதுவா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் நினைச்சிடுறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஒரு மொபைல் டார்ச் ஆன் பண்ணுறாரு. வா சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம்ல ஹேண்ட் பிடிச்சி கூட்டி போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு வர சொல்லிட்டு இப்போ ஜிம்மி ஜெக்கியோட ஹேண்ட் பிடிச்சி போயிட்டு இருக்காரு. அது ஹேண்ட் கூட பிடிக்கல ஒரு ஷர்ட் பிடிச்சிக்கிறாரு. இப்போ நம்ம ஜெக்கி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஒயின் நம்ம ஒயின் டேன்னு இருக்காங்க. வந்துட்டு சொல்லிட்டாங்க பவர் கட்டாடா சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. சொல்லுவாங்க சரி 2 பேர் உள்ள வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறோம். அஜய் பவர்னாலே பயமாக இருக்கும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம டீ தான் சரி ஓகே வாங்க உட்காரலாம் பவர் வரைக்கும் உட்காந்துக்கலாம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சோஃபாவில் உட்காடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு பயமாக இருந்ததுனால அவர் ஜெக்கியோட ஷர்ட் வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்காரு. நம்ம எனக்கு ஜெக்கி வந்து மொபைல் டார்ச் வந்து ஆஃப் பண்ணிட்டாரு. எனக்கு சார்ஜ் போடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒயின் உட்காந்துருக்கா. ஒயின் பார்க்குற டே என்ன சொல்கிறாங்க. எனக்கு ரூமுக்கு போகணும் சொல்கிறாங்க. ரூமுக்கு ஆமாம் என் ரூம் கூட்டிட்டு போறியா சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. இப்போ டேவும் எனக்கு பயப்படுவா அந்த டார்க்லாம் பார்த்தா. ஒயின் டேவும் சரிடா சரி சொல்லிட்டு அவர் மொபைல் ஆன் பண்ணி கூட்டிட்டு போயிடாரு.
இப்போ அவங்க வந்துட்டாங்க. அவங்க ரூமுக்கு நம்ம ரூம் வரைக்கும் விட்டே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்காரு. டக்குன்னு ஜேகே ஜிம் வந்துட்டு அவர் லேப்டாப் உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பக்கம் பயந்துச்சேன் குழந்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பயந்துட்டேன்னு கேட்குறாங்க. இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பக்கம் நான் இருக்கேன்னா ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. டே வந்து போகிறாங்க இறக்கி விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இருக்கட்டும் சொல்கிறாங்க. இறக்கி விட்டு ஜிம் காசு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இறக்கி விட்டுறாங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் டே வந்துட்டு அவங்க ரூம் கூட்டிட்டு போகிறாங்க. டே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு டே வந்துட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. எனக்கு ஒயின் வந்து டே ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைக் ஒரு அம்மா மாதிரி அவர் அந்த ஒயினுக்கு. அதனால அவன் வந்துட்டு போயிட்டு அவர் ரெஸ்ட் யூஸ் பண்ணாரு. ராசி இப்போ 2 பேருமே வகையை கூட்டிட்டு வந்துட்டாங்க ஹாலுக்கு. இப்போ ஜிம் ஆச்சேக்கோ தள்ளி தள்ளி உட்காந்துக்கிறாங்க கொஞ்சம். இப்போ டே கேட்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க பயப்படியா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு எப்போ பவர் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ செக்கி பார்க்கணும் இப்போ வந்துடும் சொல்கிறாங்க. பார்த்தா அப்பயும் வந்துட்டு செக்கி பார்க்கணும் பரவாயில்லன்னு சொன்னது வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு பவர் பார்க்கணும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப பசிக்கிறது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நாங்கள் நூடுல்ஸ் சொல்லிருக்கோம் சொல்லிட்டு நூடுல்ஸ் அவங்க கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க நூடுல்ஸ் சொல்லிருக்காங்க சொல்லிட்டு பசி சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிறாங்க. நைட்டு குக் பண்ணவே இல்லை. ஜிம் போயிட்டு வந்து படுத்துக்கிறாரு. படுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஒரு நாள் யோசிச்சுட்டு இருக்காரு. ஜேகே சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. உண்மையாக நம்ம ஜேகேல போகணுமா எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த லெவலில் ஃபஸ்ட் டைம் தான் இதுக்கு கூட வரைக்கும் பயந்துட்டு இருப்பேன். அப்பா அங்கே இருப்பார். அப்பாவுக்கு தெரிஞ்சுமே பயப்படுவோம். இப்போ தான் அப்பா அங்கே இல்லையே. ஸோ நம்ம லவ் பண்ணலாம் ஜேகே ஜிம் முடிவு பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிம் பார்த்து ரேட்டு தான் ரொம்ப அழகாக. இப்போ இந்த பக்கம் ஜேகே ரெடி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டே ரேட்டும் கீழே வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அம்மா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் ஜிம்மிக்கு ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறேன் ஆமாம் டாடி ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஒயின் சொல்கிறாங்க. பக்கத்தா ஜேகே இறங்குறாங்க. இறங்கி பார்க்குறாங்க. ஜேகே வந்து பேக் சைடு தான் பார்க்குறாங்க. ஜிம்னு அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது. இவனும் பேக் சைடு அவர் ஹேர் ஸ்டைலு அதுக்கப்புறம் இந்த ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஒரு கிட்டக்குன்னு வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் க்யூட்டாக இருந்துருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. ஆனால் இப்படி அந்த லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டார் போல். ஜேகே அதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் ஜேகே வந்துட்டு போகலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் கோமா பேசுகிறான் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. போகலாண்டா சொல்கிறாங்க. வாங்க சொல்லி போடுவா ஜேகே பார்க்குறாங்க. டே தப்பாட்டுக்கா சொல்லி என்ன சொல்கிறாங்க நீ ட்ரை பண்ணுறா சொல்கிறாங்க. நானும் அம்மா ஆமாடா நீ ட்ரை பண்ணுறியா சொல்கிறாங்க. ஏன் காசு டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா சரி வா சொல்லி போடுமா டே ட்ரை பண்ணுறாங்க. இப்போ முன்னாடி வந்துட்டு நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. எனக்கு டே இங்கே உட்காரோ அங்கே தான் ஜிம்மில் உட்கார போகிற சரி சொல்லிட்டு பின்னாடி நம்ம ஜேக்கு ஒயின் உட்காந்துருக்காங்க. ஒயின் கூட கொஞ்சம் ஸ்டமக் பெயின் போல் அதனால கொஞ்சம் இதாக டயர்டாக இருக்கா. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன். ஜேக்கிட்ட உங்களுக்கு ஷோல்டர் சாஞ்சிக்க வாசிட்டாங்க. வாசம் ஒயின் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்புறம் ஒயின் போய்ட்டு டேயோட ஜேக்கே ஷோல்டர் சாஞ்சிக்கிறான். அது இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. மனசு சிக்கன கேட்குறாங்க சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. சரி சொல்லிட்டு அழகாக வந்து டேப் எடுத்து தராங்க. இப்போ டே இங்கே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேக்கி ஒயின் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்குது. பார்க்க டேக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டே வந்து போய்ட்டு திரும்பி ஸ்மெல் பார்த்து ஒரு அமைதியாகவே இருக்காரு. அவர் பார்க்குறாங்க ஜேகே பார்த்து ஜிம்மு பார்த்து ஒரு மாதிரி மூணே உட்காந்துருக்காரு. முறைச்சிட்டு இருக்க போய் இருக்கு. ஜிம்முக்கு புரியல ஏன் முறைக்கிறான் டபுள்காக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனில் ஜிம் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாச்சு. டே பசிக்குது சொல்கிறாங்க. எனக்கு மாதிரி அவங்க சாப்பிடாம இருக்காங்க. கேண்டீன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நம்ம போய்ட்டு கேண்டீனில் வாங்கிட்டு வருவா சொல்கிறாங்க. ஓகே டே என்னால் கேண்டீன் வர முடியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி நான் அப்புறம் கிளாஸ் கூட்டிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஜிம் கூட வா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே ஒயின் கூட்டிட்டு கிளாஸ் ரூம் போகிறாங்க. ஜிம்மும் டேவும் அவங்க வந்து கேண்டீன் வராங்க. ஜிம்முக்கு ஃபுட்டு வாங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நம்ம அங்கே போய் சொல்லிட்டு நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேரும் உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு டெக்ஸ்ட் வருது. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கம் டு காரிடோர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காரிடோர் போகிறோமா ஜிம் பார்க்குறாங்க. டே சரி என்ன சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஒருத்தாக்க கால் பேசுகிறோம் சொல்கிறாங்க. கால் அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போகிறாங்கக்கா அங்கே தெரிஞ்சு போகிறாங்க. பார்த்தா அந்த கேண்டீன் போயில கொஞ்சம் தள்ளி ஒரு காரிடோர் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ஜிம் போகிறாங்க. ஏன் எதுக்கு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படி ஜிம் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா அங்கே கொஞ்சம் அந்த பிளேஸ் வந்து மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணிச்சு அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஜம்மு இப்போ பார்க்குறாங்க. இது என்னது கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இது என்னதா என்னது கேட்குறாங்க. என்னது கேட்குறாங்க. இப்படி எல்லாம் ஸ்ட்ராங்காக லிப்ஸ்டிக் போடுவாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக லிப்ஸ்டிக் போடுவாங்களா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ஜஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஜஸ்ட்டாக இது கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இவ்வளோ அட்ராக்டிவாக போடுவாங்களா ஜெக் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கு தான் சொல்கிறாங்க. ஜிம் ஜெக் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பாரு ஜஸ்ட் லைட்டாக ஒரு லிப்பாக போட போதும். எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டால் கேட்குறாங்க. இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஓகே ஒரு நார்மலாக இதில் அழகாக தான் இருக்கா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல எதுக்கு இவ்வளோ நார்மல் லிப்ஸ்டிக் இதில் ஜிம் பார்த்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறேன். எனக்கு இதெல்லாம் போட பிடிக்காது சொல்கிறாங்க. மற்றவங்க லிப்ஸ் அட்ராக்டிவாக சொல்லிட்டு பார்க்கவே கூட ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்காக போடல மற்றவங்களுக்காக போடல ஜஸ்ட் வியர் பண்ண அவ்வளோதான் சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி அவர் தம்பிங்கர் வச்சு நம்ம ஜிம்முடைய லிப்ஸ்டிக் மொத்தமாக அழிச்சிடா. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கி அந்த லிப்ஸ்டிக் ஃபுல்லாகவே ஸ்வைப் பண்ணிட்டு அழகாக வைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க அவரு
அவர் பாக்கெட்டில் லிப்பம் எடுக்கிறாங்க. காட்ட சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. காட்ட சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. சொல்லி ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு என்ன போடுறது, நான் யூஸ் பண்ண மாட்டேயா கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேயா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒன்று ஃப்ளேவர் ஒன்று தான் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற ரெண்டு ஒரே சேம் ஃப்ளேவர் தான். இப்போ ஜெக்கி ஜிம் இப்போ அழகாக ஒரு ஃபேஸை கப் பண்ணி விழுந்த சிக்ஸ் கிட்ட அழகாக திருப்பி பிடிச்சிட்டு அழகாக போட்டு விடுறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. இதாக சிம்பிள் அழகாக இருக்குது ஓகேவா, லிப்பை மட்டும் வேர் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. மற்றபடி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டாலும் டார்க்காக போட்டால் அவ்வளோ சரி தொலைச்சிருவோம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதே திட்டா சொல்கிறாங்க. மாற்றிட்டு வந்துட்டு கொஞ்சம் வாங்களா சொல்கிறாங்க. எனக்கு புரியலையே எப்படி பேசிட்டுருக்கா சொல்கிறாங்க. பாரு ஜிம்மியாக இருக்குது மாதிரிலாம் போட்டால் பிடிக்காது ஓகேவா, இதுக்கு இவ்வளோ அட்ராக்டிவாக போகிறா சொல்கிறாங்க. அட்ராக்டிவாக போடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு நீ நார்மலாக இருந்தாலும் பிடிக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க அது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்ல மாதிரி இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெக்கி போய்ட்டு ஜிம் ஜெக்ஸ் ட்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் பிடிக்கலையா கேட்குறாங்க. இல்லை காலேஜில் கூட சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா ஜெக்கி சொல்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கு போகுமா சொல்கிறாங்க. எனக்கு தான் எனக்கு போகும் பின்னாடி இவ்வளோ அட்ராக்டிவ் போடா இதான் எப்படி இருக்கும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சாரி சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க சாரியில் வேண்டாம் இதுக்கு பண்ணாதான் சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. பாரு நான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வைக்க உனக்கு பிடிக்கும். நான் உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அதுக்காக என்னை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெஸ்லாம் இப்படி பண்ணுவா அப்படி பண்ணணும் சொல்லி யோசிக்காத சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. எப்படி யோசிக்க ஓகே எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இருக்கிறது அப்படியே பிடிச்சிருக்கு ஓகே ஜெக்கி சொல்கிறாங்க. நார்மலாக வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் மேக்கப் போட்டு இன்ஸ்டாகிராம் ஃபிட் பண்ணி சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் ஆமாம் நீ இப்படி எல்லாம் அழகாக வந்துச்சுக்கேன் கண்டிப்பாக யாராவது பிடிச்சிட்டு வராங்க அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் உங்களுக்கு இல்லை அந்த மாதிரிலாம் யோசிக்கலாம் சொல்கிறாங்க. நீ அந்த மாதிரி யோசிக்கல ஓகே மற்றவங்களும் அப்படி தான் பார்ப்பாங்கல்ல ஓகேவா, எனக்கு எல்லாத்தையும் பிள்ளை ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க நீ நார்மலாக ஓகேவா அதே போதும் அதுக்கே எவ்வளோ பேர் வார் பண்ணுறாங்களோ அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கி பேசுகிறவங்க பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி இப்போ நான் போவோம் எனக்கு பசங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறோம் பாபா சொல்லிட்டு ஜெக்கி வராங்க. நீ சொல்கிறாங்க நான் வர சொல்கிறாங்க. ஜிம் முன்னாடி போகிறாங்க. ஜெக்கி பண்ணி வந்துருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. வந்துட்டு ஜிம் சொல்கிறாங்க. சரி ஜெக்கி வந்துட்டு சொல்கிறாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ மூணு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ ஒயின் போட்டு அதிலும் கிளாஸ் ரூம் போகிறாங்க. இப்போ டே ஒயின் போட்டுருங்க சாப்பிட சொல்லிட்டு இப்போ ஒயின் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது டே சொல்லிட்டு வந்துட்டு சாயிரா டெஸ்க்கு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. டே கூட சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் எனக்கு ஜெக்கி அழகாக ஃபுட்டை ஃபிட் பண்ணுவார். அவர்கிட்ட பண்ணுறாங்க. அழகாக அந்த நூடுல்ஸ் எடுத்து இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க. ஒயின் நான் கட்டி சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குற ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி ஒயின் ஒரு ஷையாக இருக்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் ஒயின் நான் தானே சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன் நான் தானே ஆக்காட்ட சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி ஃபிட் பண்ணி விடுறாங்க. நம்ம ஜிம்முக்கு அது பார்க்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எனக்கு எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் வாங்கிக்கிறான். நம்ம ஜெக்கி அழகாக ஒயினுக்கு ஃபுட்டு ஃபிட் பண்ணி அந்த ஃபுட்டு ஃபிட் பண்ணிக்கிறாங்க. நம்ம டே பார்த்து ரசிச்சு பார்க்குறாங்க. ரெண்டு தெரியுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பார்க்குறாங்க. வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வா ஜெக்கி திட்டுறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. ஏன் அவளுக்கு உடம்பு முடியலடா அதான் அந்த ஃபிட் பண்ணுறா சொல்கிறாங்க. தப்பு ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் நம்ம ஜெக்கி ஒயினுக்கு ஃபுட்டு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓகே ஒயின் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. முடியல படுத்துக்கோ ஒயின் டெஸ்க்கு ஹைட் வச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் ஜெக்கியை பார்த்துட்டு அப்படியே அந்த டேரக்டர் வச்சு படுத்துருக்கா ஹைட் வச்சு படுத்துருக்கா. இப்போ ஜிம்முக்கு அது பக்கம் லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு ஃப்ரெண்டுன்னு புரியுது இருந்தாலும் கூட லைட்டாக ஒரு பாசிட்டிவாகவே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்கணும் ஜிம் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்கணும் திரும்பிக்கிறாங்க. ஜெக்கி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டாங்க. அழகாக பார்த்து ஃபியூச்சரில் என் ஒய்ஃபாக இருக்கப்போ ரொம்ப அழகாக பார்த்து பார்த்துவாங்க. இவங்க ஃப்ரெண்டு இல்லை ஏன்னா இப்போ பெரிய படம் இருக்காங்க அவங்க இருக்காரு. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம் கூட நம்ம ஜெக்கி ஜிம் ஒயினுக்கு நிறைய ஃபுட்டு எடுத்து ஃபுட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஒயின் சாப்பிட்ருக்கா. டேக்கர் பார்க்குறோட இருக்குது. டே பார்க்குறாங்க. அழகாக இருக்கா கொண்டு போய் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் ஆமாம் டேஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து நீ சாப்பிட்டு ஃபுட்டு எடுத்து தராங்க. டே ரொம்ப பாசமாக இருக்காரு. ரொம்ப ஈக்குவலாக கேரிங்காக இருக்காரு. இப்போ ஜிம் பார்த்து அமைதியாகவே இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது கூட வீட்டுக்கு வந்து ஜிம் ரூமுக்கு போகிறாங்க. ஏன்னா ஜிம் ரொம்ப ஜெக்கரும் பக்கத்து ரூம் தரேன். ஜிம் ரூமில் போனதுமே ஜெக்கி பின்னாடி இருந்துட்டு ரூம் லாக் பண்ணுறாங்க. ஜிம் திரும்பி பார்த்து ரூம் செலவு போகிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்னாச்சு ஜெக்கி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. சொல்லுமா என்னாச்சு ஜிம்முக்கு ஜெக்கிக்கிறாங்க. என் ஜங்கா அம்மா சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. என்ன கேள்வி ஏன் இப்படி கேட்குறாரு ஜெக்கிக்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. டேஸ்ட் சொன்னாங்க. அது எதுவும் பார்க்க அழகாக சொல்கிறாங்க. அட ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக இருக்குன்னு சொல்லுவோம் சொல்கிறாங்க. இதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக இருக்குன்னு சொல்லுவோம். நான் கூட சொல்லுவோம் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ கூட பார்க்க அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அது நாங்கள் சொல்கிறாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸோ நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு இப்படி தாட்டு சொல்கிறாங்க. ஜிம் ஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஜெக்கி ஜிம்மோட இப்படி கை வச்சிருக்காரு. ஹெல்ப் பண்ண மாதிரி இப்போ டக்குன்னு இவ்வளோ டர்ன் பண்ணியிருக்காரு. ஜெக்கி ஃபேஸ் பார்த்து ஜெக்கி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு சொல்லிட்டாங்க. உனக்கு சொல்லிட்டாங்க. பஸ்ஸாக இருக்குது ஜம்கா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறதுக்கு பஸ்ஸாக இருக்குது எதுக்குமா ஜெக்கிக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சூடி அப்படியே ஃபீல் பண்ண வைக்க நம்ம ஏன் புரியுதா ஜெக்கி சொல்கிறாங்க.
அதே சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட ஓகே அப்படி தான் பார்க்குறேன் ஓகேவா என்ன சார் டேவும் சரி பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்குறேன் எனக்கு அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் அவள் பொண்ணு பையன் அப்படி கூட பார்த்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க சிம் பார்க்குறவங்க நிச்சயமாக சொல்கிறாங்க நிச்சயமா என்னாச்சு கேட்குறாங்க சிம் ஜெக்கு டைட்டாக பிடிக்கிறாங்க என்னாச்சுமா ஓகே தான் சொல்கிறாங்க இல்லை எனக்கு காரில் வரும்போது உங்க கூட உட்கார ஆசையாக இருக்கா சொல்கிறாங்க என் கூட எனக்கு உன் பக்கத்தில் உட்கார ஆசையாக இருக்குது பைக்கில் உட்கார எனக்கு உங்க கூட ஒரு ஆசையாக இருக்கா அதனால் நம்ம வந்துட்டு எப்போவுமே நீ வந்துட்டு வேணுபாடு நீ வந்துட்டு எப்போவுமே ஒயின் பக்கத்தில் உட்காரியா சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்குறாங்க பாரு செல்லம் நான் வந்து பக்கத்தில் உட்கார முடியாது ஆகாது ஆனால் அப்படி கூட ஜெயிட்டே தான் கூட்டு வந்தேன் சரியா ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃபஸ்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படி கூட யாரும் ஹார்ட் பண்ணக்கூடாது ஓகேவா எனக்கு அவன் அது பழகிடுச்சு எப்பவுமே அவன் இடத்துல சொல்லுவான் நான் கூட அடிப்பேன் எனக்கு என்னடா அவனோட அத்தை கூட தான் நாங்கள் மூணு சின்ன சொன்னப்பா பேசி பழகுறதுனால அவன் எப்பவுமே ஒயின் வந்து என் பக்கத்தில் உட்கார வைப்பான் எப்பவுமே அது கிட்ட கூட சொல்லுவான் சொல்லிட்டாங்க அப்படி அவன் சொல்லி அப்படி பழகிட்டு ஓகே மற்றபடி தப்பாக இதில் ஓகேவா சொல்லிட்டாங்க நம்ம பக்கத்தில் ஒரு மணி ஆகாது ஆனால் உன்னை பார்த்து பார்த்துவாங்க நான் ஓகேவா சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் லவ் பண்ணுறது சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதுலாம் சொல்லிட்டாங்க நம்ம சொல்லிட்டு வரைக்கும் தான் அப்படி இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் சொல்லலாம் சொல்லிட்டாங்க நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்லிட்டாங்க அவனும் டேவும் ரொம்ப நல்லா பசங்க ரொம்ப பியூர் ஹார்ட்டை சொல்கிறாங்க அப்போ நானே சொல்லிட்டாங்க நீ அதை விட பியூர் ஹார்ட்டா நீ ஏஞ்சல்டா ஜெயிக்க சொல்கிறாங்க அப்படியா சரி இந்த ஏஞ்சல் ஹார்ட்டாக கூட சொல்லியா சொல்லிட்டாங்க இந்த ஏஞ்சலுக்கு நான் தான் கார்டியன் ஓகே எல்லாரும் பத்திரம் பார்த்து பசங்க எல்லாருக்கிட்ட சொல்லி ஜெயிக்க சொல்கிறாங்க ஜெயிக்க ஹக் படிக்கிறாங்க எனக்கு உன் பக்கத்தில் உட்காரணும் மைக்கில் கூட வரணும் சொல்லி சொல்லிட்டாங்க அவ்வளோ தானே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு இப்போ ஜெயிக்க எக்ஸ்ட்ரா பண்ணாங்க நம்ம கரெக்டாகிறாங்க அப்புறம் டே பார்க்குறாங்க போலாமா சொல்லிட்டாங்க டே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் பைக்கில் வர சொல்லிட்டாங்க பைக்கில் எவ்வளோ சொல்லிட்டாங்க ஏன்டா சொல்லிட்டாங்க பைக்கில் வரலாம் சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க பைக்கில் வர பேர் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு இருக்காரு இப்போ நம்ம ஜெகி பார்க்குற ஜிமின் கூட ஒரே கேட்குறாங்க அதை சொல்லிட்டாங்க இப்போ நம்ம டே பார்க்குறாங்க இவனை வயனை கூட்டிட்டு போடா நான் ஜிம்மில் கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க இல்லைடா என்ன பைக்கில் கூட்டிட்டு போயிருக்கேன் உடனே கூட்டிட்டு போயிருக்கேன் இது வரைக்கும் ஜிம்மில் வேலை கூட்டிட்டு போயிருந்தா சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க நான் ஜிம்மில் கூட்டிட்டு போனது இல்லை நான் ஒரு டைம் நான் கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜெகி டே தான் சொல்லுவாங்க பயப்படுறாரு அவர் இல்லைடா அது சொல்லிட்டாங்க ஜிம்மில் உங்களோட ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியல சொல்லிட்டாங்க இப்போ ஜெகி பார்க்குறாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியலையா அவங்க கம்ஃபர்டபுள் நான் தான் சொல்லிட்டு பார்த்துட்டு ஜெகி பார்த்துட்டு இருக்காங்க அதை சொல்கிறாங்க பார்க்குறாங்க டே சொல்லிட்டாங்க டே பார்க்குற ஜிம் ஓகேவா அப்படி சொல்லிட்டாங்க ஒயின் பார்க்குறா ஆமாம் அவங்களுக்கு ஓகே ஜிம் வேணா டே கூட வரையா சொல்லி கேட்குறாங்க நான் வேணா ஜெக்கி கூட போகிறேன் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜெக்கிக்கு அது ஃபஸ்ட் டைம் ஹார்ட் ஆகுது எனக்கு அவர் வந்து இவர் கூட வர ஆசைப்படுறாங்க இப்போ அவர் பார்க்குறாங்க இல்லை நான் ஒன்றை கூட்டிட்டு போயிருக்கேன் டைம் கூட்டிட்டு போயிருக்கேன் இது வரைக்கும் ஜிம் வேணா கூட்டிட்டு போனதில்லை எனக்கு பிடிச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் பைக்கில் கூட்டிட்டு போகணும் ஆசைப்படுவேன் ஓகேவா நான் ஜிம் கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படி கூட்டிட்டு வர சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டாங்க ஜிம்முக்கு இப்போ ரிலாக்ஸாக இருக்குது இப்போ அவங்களுக்கு காரில் உட்காராங்க ஜிம் போய் ஜிம் பைக்கில் உட்காராங்க இப்போ நம்ம டே பார்க்குறாங்க நீ போக சொல்லிட்டாங்க இப்போ இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு டே தான் ஃபஸ்ட்டு கார் எடுக்கிறாரு அது கார் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் உங்கள் காரை பைக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க போல அம்மா சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ போயிடலாம் ஜெக்கி ஜிம் ரெண்டு பேர் வந்துருக்காங்க ஜிம் ஜெக்கி டேட்டாக படிக்கிறாங்க ஜெக்கி பார்க்குற ஹாப்பியாக உனக்கு சொல்கிறாங்க தேங்க்யூ ஜோன் காஸ்ட் எதுக்கு சொல்கிறாங்க எனக்கு ரைட்டு தான் நான் சொல்லி இப்போ சொல்கிறாங்க பாரு நீ கேட்டது என்ன பண்ண ஓகேவா இன்ஸ்டாகிராம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க விட மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் ஜெக்கி டேட்டாக படிக்கிறாங்க லவ் யூ சொல்கிறாங்க லவ் யூ டூ ஜெக்கி சொல்கிறாங்க இப்போ அழகாக ஜிம் ஜெக்கி கூட்டு போயிடுறாங்க இப்போ காய் மேக்கில் பார்க்குறீங்களா நீ ஜிம்மை கூட்டிட்டு வர சொல்கிறாங்க ஏன் கூட்டி வரலான்னு கேட்குறாங்க இல்லை இப்போ நீ ஒயன் தான் கூட்டிட்டு ஒயன் டே தான் கூட்டி வர சொல்கிறாங்க இப்போ மேக்க பார்க்குறாங்க இல்லை ஜிம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பாசம் ஆகிட்டா சொல்கிறாங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க இப்போ இவங்க எல்லாரும் போய் கிளாஸில் உட்காடுறாங்க இப்போ அப்புறம் லஞ்சில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இப்போ சாப்பிட்டு அன்றைக்கி டேவோட பர்த்டே வரனால நம்ம டே அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க டே எங்கே போகிறாச்சு கேட்குறாங்க இப்போ டே பார்க்குறாங்க அது ஃபேமிலி வந்துருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க அப்படி அவங்க வரையா நின்று பண்ணுறா சொல்கிறாங்க இல்லை ஜிம் இல்லை எனக்கு ஹஸ்பண்ட் ஒர்க்கு சொல்கிறாங்க அப்படி அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் இருக்குது நீ போயிட்டு வா சொல்கிறாங்க எனக்கு அவங்க ஃபேமிலி ஒர்க் மீட் பண்ணுறதுல சடனாக போடாக்க ஸ்ட்ரேஞ்சராக தெரியல ஜிம்முக்கு ஒரு நர்வஸாக இருக்குது நியூ பர்சனில் பேசுறதுக்கு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஜெக்கியை சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஜெக்கி பேருன்னு சொல்லிட்டு வாடா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க டே தப்பா நினச்சி சொல்லிட்டாங்க எனக்கு ஒர்க் இருக்கா சொல்லிட்டாங்க ஒர்க் ஆசை அவங்களோட நிறைய அசைன்மெண்ட் ஒர்க் இருக்கு ஓகேவா நான் பண்ணி ஆகும் நாளைக்கு மணி வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல அவ்வளோ சார் வெளியே வச்சு வர சொல்கிறாங்க அதுடா சொல்கிறாங்க பாரு நீ போய்ட்டு வாட்டே சொல்லிட்டாங்க அங்கிள் ஆண்டி தராங்க நண்பர்கள் பார்த்துருக்கல சொல்கிறாங்க இல்லைடா அது ஃபேமிலி என்ன சொல்லி நீ போய்ட்டு வாடா சொல்கிறாங்க சரியா சொல்கிறாங்க இப்போ நம்ம டேவும் சரி சொல்கிறாங்க டே கறி நைட்டு 12 பாடி ஸ்டார்ட் ஆக போகுது ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் முன்னே வந்திருக்காங்க சரி சொல்லிட்டு இப்போ ஒயின் டே மட்டும் போயிட்டு வர சொல்லிட்டு போய்